முருகா எல்லாரும் நல்லா இருக்கணும்ப்பா. மேடம் டிஃபனை கேண்டீன் வச்சிருக்கேன், எல்லாரும் போய் சாப்பிடுங்க. ஹலோ முருகன் அசோசியேட்ஸ். டே குமாரா, ஜானகிக்கு வலி வந்துருச்சு, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். எனக்கு பயமா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. நான் உடனே வரேன். ராவணே, என் மனைவி ஜானகி பிரசவ வழியில ஹாஸ்பிடல் இருக்கா, நான் பக்கத்துல இருக்கணும். நீங்க எப்படியா முதலாளிகிட்ட சொல்லி சமாளிச்சிட்டீங்களா? குமார், பாச பத்தி என்ன விட உனக்கு தான் நல்லா தெரியும். இப்ப ரொம்ப டென்ஷனா இருக்காரு. இப்போ போய் கேட்டா அவ்வளவுதான், கண்ணா பின்னான்னு திட்டுவாரு. ஏய், என்னடா அங்க பேச்சு? ஐயா காஃபி கொண்டு வாடா. இதோ வரேன் ஐயா. குமார், நீ ஒன்னும் பயப்படாத. இப்ப டீ குடுக்கறீல, அப்படியே சொல்லாம போயிரு, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். போ. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நாளைக்கு இயர் எண்ட் அக்கவுண்ட் சப்மிட் பண்றதுக்கு லாஸ்ட் டே. மார்னிங் 9 o'clock குள்ள அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் சப்மிட் பண்ணியே ஆகணும். ராத்திரி எவ்வளவு நேரம் ஆனாலும் எல்லாரும் இருந்து ஒர்க்கை முடிச்சிட்டு தான் போறீங்க. இட்ஸ் an order. Got it? Go ahead. எங்க எனக்கு ஏதோ ஃபோன் வந்துச்சா? இன்னும் வரல. குமார்ண்ணே, ஃபைல்ஸ். எப்பா இருங்கப்பா, கொஞ்சம் இருங்க. அண்ணே இன்னும் ஃபோன் வரலண்ணே. வருண்டா, கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிண்ணே. என்ன ஆளு நீ? ஹலோ. டேய் குமாரா, உனக்கு பையன் பிறந்திருக்காண்டா. அம்மா, பையனா? ஜானகி எப்படி இருக்கா? அம்மாவும் புள்ளையும் ஆரோக்கியமா இருக்காங்க. நீ சீக்கிரம் வந்துடு. இதோ வரேன் இதோ வரேன். முருகா, ஏய் எனக்கு பையன் பிறந்துட்டான். டேய் கலியமூர்த்தி, எனக்கு பையன் பிறந்திருக்காண்டா. ஸ்வீட் சாப்பிடுங்க, நாங்க சக்கரை சாப்பிடலாம். தா போட்டு பேசுறியா? சார்னு கூப்பிடணும். ஏதோ சின்ன வயசுல கூட படிச்சவன கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா என் தலை மேலே உட்காரியா? இது என்னோட ஆபீஸ், இங்க நான் தான் பாஸ், நீ ஒரு பியூன். ஏய், இந்த ஃபைலோட வேல்யூ என்னன்னு தெரியுமா உனக்கு? கலியமூர்த்தி, குழந்தை பிறந்த சந்தோஷத்துல எப்படி பேசிட்டு? அப்படி என்னடா சந்தோஷம் உனக்கு? பூனைக்கு பூனைக்குட்டி தான் பிறக்கும், பன்னிக்கு பன்னிக்குட்டி தான் பிறக்கும். நீ ஒரு பியூன் தானடா. உனக்கு என்ன மகாராஜாவா பிறந்திருப்பான்? ஒரு பியூன் தாடா பிறந்திருப்பான். நீயே சோத்துக்கு லாட்டி அடிக்கிற, அதுல உனக்கு ஒரு குழந்தை வேற. கலியமூர்த்தி, என்ன வேணும்னு பேசு. இன்னைக்கு பிறந்த என் பிள்ளைய பத்தி தப்பா பேசாத. தப்பா பேசினா என்னடா பண்ண போற? உன் பிள்ளைய இன்ஜினியர் ஆக்க போறியா, டாக்டர் ஆக்க போறியா, இல்ல லாயர் ஆக்க போறியா, இல்ல என்ன மாதிரி ஒரு ஆடிட்டர் ஆக்க போறியா? நீ ஒரு பியூன்டா. அவனு உன்ன மாதிரி ஒரு பியூனா தான் ஆவான். குழந்தை என் குழந்தை, மை ஃபுட். ஏய் நிறுத்துடா. உங்கள மாதிரி ஆளுங்க தாண்டா எங்கள மாதிரி ஆளுங்களை மட்டத்தட்டி இப்படி வளர்ந்துருக்கீங்க. இப்ப சொல்றேன்டா, என் பிள்ளையும் ஒரு நாள் ஆடிட்டர் ஆவான். இதே மாதிரி ஒரு பெரிய சேர்ல உட்கார வச்சு அவனை ராஜா ஆக்குவா, ராஜாவா. ஆனா அப்ப கூட வேலை செய்யறவங்களும் உன்ன மாதிரி மட்டத்தட்ட மாட்டான். ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இனிமேல் இந்த ஆபீஸ்ல உனக்கு வேலை கிடையாது. வெளியே போ. நீ என்ன வேலையை விட்டு அனுப்புறது? நான் போறேன்டா வேலையை. போ முதல்ல. இன்னைக்கு பிறந்த என் பிள்ளைக்கு ஆசீர்வாதம் பண்ணாம அவமானப்படுத்துறல, என் பிள்ளைய உன்னை விட பெரிய ஆடிட்டர் ஆக்கிற பாரா. என் மகன் பெரிய ஆபீசர் ஆக போறான். கண்ணே என் கண்ணே, நீயே இனி என் உலகம். நீ போதுமே என் நாட்டில் அழகாகுமே. ஒரு நதியனா என் நெஞ்சம், அது வழியுதே அட கொஞ்சம். நீ என்னை பார்க்கும் நேரமே தவழ்கிறாய் என் மடியில், அழைக்கிறாய் உன் மொழி
தினம் இங்கே உன் விழிக்கொண்டு என் வழி பார்க்கின்றேன். நீதான் நீதான் இனி என் வாழ்க்கையடா, உன்னால் எல்லாம் மாறுமே. நீதான் நீதான் இனி என் இதயமடா, பாரம் எல்லாம் போகுமே. ஹலோ அப்பா. தம்பி குமார், காலேஜ் எப்படி இருக்கு? எல்லாம் நல்லா இருக்குப்பா. நீ அந்த காலேஜ்ல சேர்ந்தது பெரிய விஷயம் இல்ல, காலேஜ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும். அப்பா நான் +2 வரைக்கும் தமிழ் மீடியம்ல படிச்சேன்ப்பா. இப்போ எல்லாமே இங்கிலீஷ்ல படிக்கணும்ப்பா. என்னப்பா பெரிய இங்கிலீஷ்? அப்பாவை டேடின்னு கூப்பிடுற மாதிரி அப்படி மாத்தி மாத்தி பேச வேண்டியதானே? இது பாரு, அப்பா இங்கிலீஷ் பேசுறேன் பாரு. ஆல் தி பெஸ்ட். மே ஐ கம் இன்? எஸ். நோ 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 நோ. இவ்வளவுதானப்பா. என்ன அவமானப்படுத்துறானே ஆடிட்டர் கலியமூர்த்தி. நீ பெரிய ஆடிட்டர் ஆவறத பார்த்துட்டு அவன் வந்து டர்ராவணும். அப்பா எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன். ஓகே ஓகே பை பை. இந்த மனுஷன் வேற. ச்சே. ஐயோ ஐயோ சாரி சார் ஏதோ திங்க் பண்ணிட்டு வந்தேன். சாரா, நான் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்யா. நீங்களும் ஃபர்ஸ்ட் இயரா? நானும் ஃபர்ஸ்ட் இயர் தான். glad to meet you brother. நைஸ் டு மீட் யூ. அப்படி என்ன நீங்க இம்பார்ட்டண்டா திங்க் பண்ணிட்டு வந்தீங்க? அது ஒண்ணும் இல்ல பிரதர், இந்த காலேஜ்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லி எங்க அப்பா என் எக்ஸ்ல சத்தியம் வாங்கிட்டான் பிரதர். அதான் எப்படி படிச்சு மேல வரணும்னு யோசிச்சுட்டு வரும்போது உங்களை இடிச்சிட்டேன். உங்க அப்பாவும் அதே தான் சொன்னாரா? எங்க அப்பாவும் அதே தான் சொன்னாரு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்தா எங்க அப்பா காண்டாவான், நான் ஃபர்ஸ்ட் வந்தா உங்க அப்பா காண்டா வரும். பிரதர், நான்லாம் ஃபர்ஸ்ட் வரதா? அது ஒரு பெரிய கதை. வாங்க வாங்க சொல்றேன். பை தி பை உங்க பேரு? என் பேர் சிவகுமார். என் பேர் அசோக். 12th அப்புறம் ஒரு வரி கூட வாழ்க்கையில படிக்க கூடாதுன்னு ஒரு லட்சியத்தோட இருந்தேன். ஆனா இந்த காலேஜ் சீட் கிடைச்சனால தான் நான் ஓகேவே சொன்னேன். அப்படியா? அப்படி என்ன இந்த காலேஜ்ல ஸ்பெஷல்? யோ, கோ எஜுகேஷன்யா? அது ஒண்ணு போதாதா? 12th வரைக்கும் பசங்க மூஞ்ச பார்த்து வாழ்க்கை வீணா போச்சு. இங்க பாரு, கண்ணு குளிச்சா அழகழகா ஃபிகருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட், அப்புறம் லவர், கல்யாணம் வரைக்கும் இங்கே பண்ணிட்டு போயிடலாமா? பொண்ணுங்களாம் நம்ம கிட்ட பேசுவாங்களா? எனக்கு வேற இங்கிலீஷ் ஃப்ளூயண்டா வராதே. எனக்கு மட்டும் வருமானா? கத்து கூட சொல்லி கடலை போடுவோம். நம்ம கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா அந்த பொண்ணுங்களே நம்மளை கூட்டிடுவாங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் நீ ஹெவி ஹார்ட் ஒர்க் பண்ண வச்சுக்கா, ஊட்டிக்கே கூட்டிட்டு போலாம். ஐயோ, வந்தவனே 2 வருஷம் பண்ண தெரியுமா? அப்படியா? அங்க ஒண்ணுது பாரு. நல்லா இருக்குதா? ஐயோ வேணாம். சூப்பரா இருக்குது. அப்படியே பாரு. அந்த ப்ளூ ட்ரெஸ் எப்படி இருக்கு? ஆஹா, அருமையா இருக்கமா சார். கொஞ்சம் கூட அறிவில்ல, சின்ன பசங்க ஜாலியா சைட் வச்சுங்க, நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. என்ன சாரு மோருன்ட்டு? யோ தலியா, நீங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் இயரா? ஆமா. ஃபர்ஸ்ட் டேவா? ஆமா. ஃபர்ஸ்ட் இயர்லயே கேர்ள்ஸ் கூட பழகி பிளான் பண்ணி பிக்கப் பண்ணி ஊட்டி வரைக்கும் போவீங்களா? நாங்க ஊட்டி போவோம், கொடைக்கானல் போவோம். நீ யாரு நடுவுல? டேய், அதெல்லாம் மேட்டர் இல்ல சார். இங்கே நம்ம ரூம் புக் பண்ணி சில பல வேலைகள்லாம் பண்ணி கொடுத்துருக்காரு சார். அப்படிதானே சார்? என்ன பார்த்தா என்ன கேணை மாதிரி தெரியுதா? அதை விட கேவலமா இருக்கு. இந்த பார், உன்னை விட்டுட்டேன், இனிமே நீ தாண்டா எனக்கு தொக்கு. உங்க 2 பேரையும் சேர்ந்து இந்த காலேஜ்ல பார்த்தேன், சீட்டை கிழிச்சிருவேன். சாரி சார், சாரி சார். Very good morning. Please sit down. Myself Kalpana, your accounts lecturer. So, let's start our class with an introduction. Okay? Right from you? My name is Nisha and my dad is a lawyer. Okay, next. I'm Kishore Kumar. My dad into textile business. After completion of course, I will handle my father's business. Very nice. Hello ma'am. My name is Bharat. Good. My name is Rupam. Okay. My name is Aishwarya. மேடம், என் பேரு அசோக் மேடம். எங்க அப்பா பால் வியாபாரம் பண்றாரு மேடம். Then you? My name is சிவகுமார் மேடம். What's your father? ஆடிட்டர். He's auditor. Good. ஜானகி, என்ன இது டிவி வர மாட்டேங்குது? ரிமோட் வேலை செய்யல. ஏய் நல்லு. என்னது? பாதாம் பால். உங்களுக்கு இல்ல, பையனுக்கு. உங்களுக்கு சாதா பால் இருக்கு, கொண்டு வரேன். ஓஹோ, சம்பாதிக்கிற எனக்கே சாதா பாலா?
நீங்க சம்பாதிக்கலாம் ஒரு சம்பாத்தியமா? நல்லா படிச்சுட்டு ஆடிட்டர் ஆயி பையன் சம்பாதிப்பான் பாருங்க, அப்ப பார்க்கலாம். ஆமா ஆமா, இவனுக்கு பாதாம் பால்லாம் கொடுத்து உடம்ப தேத்தனாதான் பெரிய ஆடிட்டர் ஆவான். ஏய் கொஞ்சம் இரு. உனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் அவன் கிட்ட விடு. மிரண்டுறான், போ போ. இங்கிலீஷ் அப்பாதான் சொன்னார் உன்னோட இங்கிலீஷ்லயே பேச சொல்லி. பாதாம் மில்க் வெரி குட், ட்ரிங்க் ட்ரிங்க். அங்க வச்சிருங்க. என்னடா இது இவ்வளவுலாம் புஸ்தகம் வச்சிருக்க? இதெல்லாம் நீயே படிக்கணுமா? கொடுத்துருக்காங்க, அதுக்கு எல்லாத்தையும் படிக்க முடியுமா? ஐயோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஒரு வரைய விடாம படிக்கணும், அப்பதான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வர முடியும். ஃபர்ஸ்டா? ஏமா அப்ப நான் செகண்ட் வந்தா நீ ஏத்துக்க மாட்டியா? சினிமாவுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கிறதுக்கு தெரியறல. பிறந்த நாள் அன்னைக்கு யாரும் ஃபர்ஸ்ட் விஷ் பண்றான்னு பீத்திக்கிறல. எப்பவுமே ஃபர்ஸ்ட்க்கு தான்டா ஜாஸ்தி மதிப்பு, அதுல தான்டா எங்களுக்கும் பெருமை. சரிம்மா. நீ போ. நல்லா படி. என்ன படிக்கிறேன். நல்லா படிக்கணும் கண்ணே. நீ போமா. ஒரு பொண்ணு கூட கிடைக்கல மச்சி. இல்லடா படிச்சுன்னு இருக்கேன், டிஸ்டர்ப் பண்ணுகிற. நான் வாழ்த்தடா. டேய் கண்ணு தெரியல. என்னடா சொன்ன? கண்ணு தெரியலையான்னு கேட்டேன். நான் யாருன்னு தெரியுமா? யாரு? ஏன் கிட்டே வா. பேண்ட் நல்லா இருக்கு, எங்க வாங்கின? இங்க பார், இது காலேஜ், கை தூக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. சாரி சொல்லிடு. இந்த மூஞ்சிங்களுக்குலாம் சாரியா? சாரி. ரிச் ஃபேமிலி மச்சான், இவ்ளோ இருக்கு. நல்ல வேலை சீக்கிரம் வந்த, இருக்கிற கோவத்தை அடிச்சு வாய் அப்படியா? வச்சிட்டு டேய் விக்ரம், போ மச்சான், இப்பவே போய் அடி மச்சான், போய் அடி. இன்னைக்கு இல்லடா. போடா. ஏய் ஏய் என்னடா ஆஃப் சைட் ஃப்ரீயா இருக்க, லெக் சைடுல ஆடிட்டு இருக்க? நான் தண்ணி வேணுமா? ஒழுங்கா ஆடுறா. வேணா சிகரெட் கொடு. இவனெல்லாம் டீம்ல வச்சுக்கிட்டு. சும்மா சின்னதாவதுல. குட் மார்னிங்ண்ணா. ஃபர்ஸ்ட் இயர் குமார் அசோக். என்ன கிரிக்கெட் டீம்ல சேர்த்துக்கணுமா? அண்ணா இப்போ நாங்க கிரிக்கெட்ல சேர்ந்து என்ன தோனி கோலியாவா ஆக போறோம். எக்ஸாம்ல காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்தா போதும்ண்ணா. ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல எப்படிடா ஃபர்ஸ்ட் வர முடியும்? அத பத்தி நீங்க டென்ஷன் ஆகுதுண்ணா, நாங்க ரெண்டு பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன மச்சான் உங்க போஸே சரியில்லையே. என்ன ரெண்டு பேரும்? அண்ணா நாங்க நல்லா படிக்கிறோம்னு சொல்லி எங்க பேரண்ட்ஸ் ரொம்ப கனவு காண்றாங்கண்ணா. ஆனா எங்க கனவுலயும் அடிக்கடி சனில் தானே வருது. சும்மா சாரி மச்சான். அண்ணா இந்த காலேஜ்ல நீங்க தான் கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் பண்றீங்கன்னு கேள்விப்பட்டோம். கொஞ்சம் இந்த செமஸ்டர் எக்ஸாம்ல நீங்க ஹெல்ப் பண்ணா உங்களை லைஃப் லாங் மறக்க மாட்டோம்ண்ணா. சரி, அப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீங்க போகணும். டேய் மச்சான், என்னடா துணி ஒரு மாதிரியா இருக்கு? மச்சான் தப்பாதுக்காது மச்சான், துணி எதுவும் கிடைக்கல, அதான் ஜட்டி ரெண்டா கீழ் சேர்த்து வந்துட்டோம் மச்சான். அட பாவி டேய், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. போன வாரம் தான் கோபால புதுசா வாங்கி வந்தான் மச்சான். கோபாலா? அவன் யாரா? எங்க அப்பா தான். அப்பனா? அம்மா மேலே மச்சான். ஏய் அந்த ஜானோடது ரொம்ப இல்ல? என்னடி சொல்ற? அதான்டி அவன் கிருதா, நல்லா நீளமா அழகா இருக்குல்ல? கிருதா நீளமா இருந்தா போதுமா? எனக்கு அந்த மாதவனை தான் பிடிச்சிருக்கு. அவன் சிரிக்கும் போது சின்னதா கண்ணத்துல குழி விழும் பாரு, அவ்வளவு அழகா இருக்கும். ஏய் அந்த வெள்ளரிக்காவை எடு. ஐயோ நான் இருக்கும்போது இருக்கீங்க. டேய் சத்தம் போடாதடா. கண்ணில் வச்சா டார்க் சர்க்கிள் போயிடுமா, பியூட்டிஷியன் சொன்னாங்க. பியூட்டி டிப்ஸ்டா. அந்த வெள்ளரிக்காய் பூஞ்சி கண்ணு ஊத்து மச்சான். டேய் வாய மூடுடா. அதுக்கு என்ன ஜூஸ் போடுறீங்க? டேய் வாடா. போடா. டேய் யாரா நீ? அக்கா யார் நீ? தினேஷனா? ஓ நீ ஃபர்ஸ்ட் இயரா? ஆமாம்மா அக்கா, இந்தங்க ஃபோன். ஐயோ ஏதோ சவுண்ட் கேக்குது. முதல்ல உள்ள வந்து பெட் கடியில படு. அக்கா, தினேஷ் அண்ணா என் குரு மாதிரி, நீங்க அவரோட லவ்வர். இந்த பெட் மேட்டர்லாம் தப்புக்கா. டேய் இல்லனா உன்னை புடிச்சிருவாங்கடா. சொல்றது கேளு, உள்ள வா. அக்கா அந்த வார்டன் கிட்ட மாட்டி அடி வாங்கினாலும் வாங்குவேன், ஆனா உள்ள மட்டும் வர மாட்டேன்க்கா. உனக்கு ஒரு பெரிய கும்பிடு, ஆள விடு. ஏய் குமார், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. எனக்கு காலேஜ் லைஃப் முடிஞ்சிருச்சு. நான் காலேஜை விட்டு போக போறேன். இனிமே
காலேஜ்ல நீ தான் ரூல் பண்ண. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இந்த வந்துட்டான். அண்ணா சாரிப்பா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னப்பா இவ்வளவு ஸ்பீடு? ஏய் இனிமே லைஃப்ல எல்லாமே ஸ்பீடு தான்டா. என் பையன் பெரிய ஆபீசரா போறான், எல்லா கண்ணையும் வரல விட்டு ஆட்ட போறான். அப்ப கேக்குறேன்டா அவனை கேள்விய. யோ என்னையா சவுண்டு? சைலண்டா குடியா. ஏய் நான் அப்படிதான்டா சவுண்ட் விடுவேன். உனக்கு என்னடா தெரியும்? என் பையன் பெரிய படிப்பு படிக்க போறான். இத பாரு, இது பாரு. இங்க ஜாஸ்தி குடிக்கிறவன் தான் பெரிய ஆளு, படிக்கிறவன் கிடையாது. புரியுதா? என் பையன் குமார் குரல் மாதிரி இல்ல, அப்பா வாய்ஸ் மாதிரி இருக்குல்ல? ஏய் எப்ப பார்த்தாலும் பையன் பையன் பைத்தியமா இருக்கியே. பையனை தவிர வேற எதுவுமே தெரியாதா? சும்மா குடி. இல்லப்பா என் பையன் மாதிரி தான்பா இருக்கு. கொஞ்சம் இருப்பா, ஏய் பார்த்து சொன்னா சொல்றேன். கேட்க மாட்டியா? சரி, எப்ப போலாம். பார்த்தாலும் இதேதான்டா. சார், வா. நம்ம குடிக்கலாம். அப்பா சாப்பிடு. பாதாம் பால் குடிக்கிற குழந்தை என் பையன். அவனை போய் தப்பா எடுத்துக்கிட்டேன்னா அது என் பையன் இல்லப்பா, வேற யாரோப்பா. நான் அப்பவே சொன்னேன்ல, உட்காரு. சரி 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 குடி குடி. ஓகே தம்பிங்களா, நான் கிளம்புறேன். பத்திரமா வீடு போய் சேருங்க. என்ன குமார் யோசிச்சுட்டு இருக்க? இந்த ஸ்மெல்லோட வீட்டுக்கு எப்படி போறதுன்னா? அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குண்ணா. ஆனா இந்த காலேஜ்ல எப்படி ஃபர்ஸ்ட் வரணுங்கிறதுக்கு தான் என்ன டெக்னிக்னே புரியலண்ணா. அதுக்கு தானே கொஸ்டின் பேப்பர்லாம் அவுட் பண்ணியிருக்கேன். அண்ணா கொஸ்டின் பேப்பர் கிடைச்சாலும் அதுக்கு ஆன்சர் நான் தானே படிக்கணும், எழுதணும். இது கூட செய்ய முடியலன்னா நீங்களாம் எதுக்கிட்ட படிக்க வரணும்? நாங்களா படிக்க வந்தோம்? எந்த பண்ணாட இந்த எஜுகேஷன் சிஸ்டமை கண்டுபிடிச்சானே தெரியல. ட்ரெயின்ல சமோசா விக்கிறவன் கூட மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கலாம். எதுக்குடா நாம டிகிரி வாங்கணும்? நம்மளும் சமோசா வைக்கலாம் மச்சான். உங்க கிளாஸ்ல யாரா ஃபர்ஸ்ட்? கிஷோர் குமார் அவன் தான் ஃபர்ஸ்ட். ஆமாண்ணா. கரெக்டா? உன் பேரை கிஷோர் குமார் மாத்திடு. அவனோட மார்க் தான் உன்னோட மார்க். அவனோட மார்க் ஷீட்டை வீட்டுல காமிச்சு மெயின்டைன் பண்ணிக்கோ. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே நீ சூப்பர்ண்ணே. தேங்க்ஸ் விடுடா, விடுடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. என்ன பூஜை எல்லாம் தடபுடலா இருக்கு? குலதெய்வ வழிபாடா? என்னங்க உங்களுக்கு விஷயமே தெரியாதா என்ன? தெரியாது. நம்ம பையன் பேரை கிஷோர் குமார்னு மாத்திக்க போறானா. அப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, வாங்கப்பா வாங்க. கிஷோர் குமாரா? ஏன் தம்பி இப்போ இப்படி? நியூமராலஜி படி எனக்கு கிஷோர் குமார்னு பேர் வச்சா நான் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரலான்னு யூடியூப்ல சொன்னாங்கப்பா. ஏன் சிவகுமார்னு வச்சா ஃபர்ஸ்ட் வர மாட்டியா? அப்பா அப்படி இல்லப்பா, நான் கும்பராசி இல்லப்பா. அது எனக்கு தெரியும்பா. அப்பா எனக்கு கரெக்டா வைக்கணும்ப்பா. இப்ப இந்த கேக் வைக்கணும். இப்ப என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் ஆதி. அவனுக்கு கூட கும்பராசி தான். அவன் பேரை மாத்தி வச்சுட்டான். ஆதியில என்னடா தம்பி இப்படி எல்லாம் பேர் வைக்கிறாங்க? அத விடுப்பா, எனக்கு கிஷோர் குமார் தான் பேர் வைக்கணும். அதுதான் மேட்ச் ஆகும்பா. ஜானகி அதானே? என்னப்பா போன் ரிங் ஆகுது. சூப்பர் சகுனம். 1 செகண்ட். என்ன? டேய் இந்த விஷயம் காலேஜ்ல யாருக்குமே தெரியக்கூடாது. சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணும், சரியா? நம்மளா சொல்ற தம்பி வரைக்கும் குமார். தெரியாது மச்சான். டேய் நான் அப்புறம் கூப்பிடுறேன், பாய். சரிப்பா, ஆனா நீ சொல்ற பேரை வச்சா அடிக்ட் ஆயிடலாம். கண்டிப்பா ஆயிடலாம்ப்பா. இல்ல நல்ல பேர் தான் கிஷோர், ஆனா குமார் குமார் கூப்பிட்டு பழகிட்டமே. அதுல என்னங்க இப்போ சிவகுமாரோ கிஷோர் குமாரோ நம்ம குமார் குமார்னே கூப்பிடலாம் இல்லங்க? கரெக்ட்டுமா. வயசுதான் ஒரு கூட்டை தாண்டுதே, விட்டு பறக்கிற மனசுதான் 300 ஆசை தூண்டுதே. பட்டம் பகல் ஒரு நிலவுதான் என்னை தொட்டு தூண்டுதே, மொத்த கவலையும் மறந்துதான் புது மெட்டும் போடுதே. எனது வாட்ஸ்அப் வானல்தான் புது 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 வெண்மீன்கள். எனது wake up morning தான் தினம் ஒரு கனவுகள் உண்டாச்சு. பாரி 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 ஓ பாரி 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 ஓ பாரி 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 பாரி. பட்டம் விழுகிற கனவுதான் இப்போது பிளாக் போர்டு காணுதே, நண்பன் கொடுக்கிற உணவுதான் இன்னொரு தாய்ப்பாலாகுதே.
get this done. Pockets full of double L, mark everybody getting drunk. Everybody coming clean tonight. Everybody stopping soon. This party's banging like someone's calling on my phone, but I ain't never gonna pick up. Sorry, mom. 3 times in the morning, like you're doing this while living la vida. Gotta flow, gotta date, gotta celebrate, gotta speed up till we hit top. Keep it rolling through, never wearing crowns. We the Rajahs. Jolly, jolly, jolly da. In the சிறு வயசு jolly, jolly, jolly da. பட்டாம்பூச்சி மனசு jolly, jolly, jolly da. தூக்கி போடு பழசு வாடா நண்பா மாசே 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 மாசே. இந்த கல்லூரி வாழ்வே இந்த காலம் மீண்டும் வருவதில்லை. சில்லாக பேச நீ போட்டி போட தேவையில்லை. பைக்கில் நீ ஏறு எதிர்காலம் கண்டு பயமில்ல. நட்பை நீ சேரு இங்கு சாதி மதங்கள் எதுவும் இல்ல. எனது வாட்ஸ்அப் வானில் தான் புது 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 விண்மீன்கள். எனது wake up morning தான் தினம் ஒரு கனவுகள் உண்டாச்சு. பாரி 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 ஓ பாரி 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 ஓ பாரி 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 பாரி. ஜாலி 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 தான் இந்த சிறு வயசு ஜாலி 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 தான் பட்டாம்பூச்சி மனசு ஜாலி 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 தான் தூக்கி போடு பழசு வாடா நண்பா மாசே 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 மாசே. பாரி 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 ஓ பாரி 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 ஓ பாரி 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 பாரி. இதோ பாருங்க, நாளைக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் புது பேட்ச் வர போறாங்க. நீங்க என்னவோ சீனியர் ஆயிட்டீங்கன்ற மப்புல அவங்கள ராகிங் பண்ண கூடாது சார். ஃபர்ஸ்ட் இயர்ல மொத்தம் 36 கேர்ள்ஸ் சார். இதுல 7 பேர் சூப்பராவும் மீதி பேர் சுமாராவும் மிச்ச பேர் படு மொக்கையா இருக்காங்க சார். எஸ் சார். இதுல உங்க கசின் டாக்டர் காவிரி ஜாயின் பண்ணிருக்காங்க சார். அவங்கள டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் சார். எஸ் சார். மச்சான் எதுக்கு மச்சான்? மச்சான் இந்த ஆள் மூஞ்சி மாதிரி அதுக்கு ஏய் வேணாம் போ. சார் ரமணா விஜயகாந்த் மாதிரி புள்ளி வரலாம் எப்படி புட்டு புட்டு வைக்கிறாங்க பாருங்க சார். இந்தியா வல்லரசு ஆயிடும் சார். பொண்ணுங்களோட ஜாதகம் அவங்க அப்பா அம்மா கிட்ட இருக்கோ இல்லையோ இவனுங்கள்ட்ட பக்காவா இருக்கு சார். 7 பொண்ணுங்கள டாப் அவந்திகா சார். அந்த பொண்ணு கூட நாங்க ரேகிங் பண்ண மாட்டோம் சார். நீ ரேக் பண்ணா நாங்க பாத்துட்டு இருப்போமா? யாரையும் ரேக் பண்ண விட மாட்டோம். அத சொல்லு நீ யாரா? நான் அவங்கள ரேக் பண்ணறேன். என்கிட்ட இப்படி சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போய் ஜட்டியை கட்டி ஓட சொல்றது, அப்புறம் இந்த கற்பனையான சேர்ல உட்கார சொல்றது, இதெல்லாம் பண்ணீங்க சார். இதெல்லாம் ஓல்டு ஸ்டைல் சார். இப்பெல்லாம் ஜூனியர் கிட்ட ப்ரொஃபசர் நம்பர் கொடுத்துட்டு நைட் எல்லாம் கெட்ட வார்த்தையில கழுவி கழுவி ஊத்துறதா சார் ட்ரெண்டிங். ஐயோ அதுக்கு தான் உங்க நம்பர் கேட்டாங்களா? நீ என்னடா பண்ண? எல்லாரும் போட்டு பிரான்னாங்கன்றனால நோட்டீஸ் போர்டுல போட்டேன். கும்பலா பாத்துட்டு இருக்காங்க. லிசன் பாய்ஸ், நான் சொன்னதையே மீறி எதனா பண்ணீங்க, ஐ வில் டேக் வெரி வெரி சீரியஸ் ஆக்ஷன். அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சார். போங்க படிக்கிற வேலை. நன்றி சார். என்னையா அது? ஜூனியர்ஸ் இன்னும் காலேஜ்ல காலடியே எடுத்து வைக்கல, அதுக்குள்ள லிஸ்ட் அவங்க கிட்ட போயிடுச்சு. என்ன பொறுமைக்கு அவங்க கிட்ட கொடுத்தது? சார் இந்த காலேஜ்ல ஒரு பீருக்காக போட்டு கொடுக்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓ சார், நீங்க ஏன் சார் என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? நான் பீர்லாம் சாப்பிடுறது இல்ல சார். ஒன்லி ஹாட். ஒருகா அவந்திகா என்ன மச்சான் எங்கேயுமே காணவேடா? சூப்பரான பொண்ணு வரேன்னு சொன்னாங்க. ஆனா இவ்வளவு தரமான பொண்ணு வரும்னு எதிர்பார்க்கலையேடா. டேய் மச்சான், நான் பாக்குற பொண்ணை நீ பாக்குறது தப்புடா. ஆமாண்டா. என்ன விடு, பின்னாடி ஒருத்தன் வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறேன்னு. அவனை என்ன பண்ண போற? You do one thing. நீ போய் அவகிட்ட நைஸா பேசி நம்ம கேங்ல சேர்த்து. கரெக்ட். அடி அந்த பொண்ணு விக்ரம் இங்க பாரு. ஹாய். Hey, hi. அவந்திகா, அங்க ஒருத்தன் உட்கார்ந்து உன்னையே பாத்துட்டு இருக்கான்ல, அவனும் எங்க கிளாஸ் தான். அவன் பாக்குறதுக்கு நல்லவன் மாதிரியே இருப்பான், ஆனா பக்கா பொறுக்கி. நீ கேர்ஃபுல்லா இரு. அவனா உன்கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான், ஆனா நீ பேசக்கூடாது. ஓகே. டேய் எனக்கு என்னமோ அவங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்டா. என்னால இன்னி வரைக்கும் நம்ப முடியல மச்சான். அவந்திகா அவங்கள கண்டுக்காத, வா நம்ம போலாம். போய்டாடா.
ஐயோ பாப்பா சாரி சார் சாரி சார் சாரி சார் சாரி 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 சார் தூக்குமா கொடைய தூக்குமா சாரி சார் சாரி சார் நீங்களும் என் கூட கொடையில வரீங்களா? நான் உங்களை மெயின் கேட் கிட்ட டிராப் பண்றேன் சார். அது அப்படியாமா? ஆமா சார். நீங்க மழையில நனைஞ்சு ஃபீவர் வந்து லீவ் போட்டுட்டா அப்புறம் எப்படி சார் கிளாஸ் நடக்கும்? ஸ்டூடண்ட்ஸ்லாம் எப்படி படிப்பாங்க சார்? அது ரொம்ப கரெக்ட். போலாமா? ரொம்ப வாங்க கொண்டு வா. சார். ஐயோ சார் என்ன சூப்பர் கிளைமேட் சார். ஒரே ஒரு போட்டோ சார். சரி கை போடுங்க சார். சார் இங்க இல்ல சார், அங்க போடுங்க சார். அங்க. ஆமா வாமா. ஓகேயா சார் போஸ் கொடுங்க சார். ஓகே. இன்னொரு ஸ்டில் ஓகே. சூப்பர் சார். தேங்க் யூ சார். ஏன் ஸ்டூடண்ட் தான் என்னடா பண்ற? சார் இல்ல சார், நீங்க காலேஜ் பொண்ணுங்களோட இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறது உங்க பொண்டாட்டி பார்க்கணும்ல. அதான் வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு வைரல் பண்ண போறேன். ஐயோ என்னடா பண்ற? என்ன பண்ற? டெலீட் பண்ணு உன்ன. அம்மா கொடைய காட்டிட்டு என் குடும்பத்தை கெடுக்க பாத்தியே. போவாங்க சார். இன்னொரு வாட்டி மழை பெஞ்சா உனக்கு கொடை பிடிக்கிற கை என்னோட தான் இருக்கணும். குமாரு என்னடா நான் மேல பார்த்து விதவிதமா சிரிக்கிற? காலேஜ்ல ஒரு பொண்ணு. பொண்ணா? ஃபன்னு. ஃபன்னுனா ஜாலி. அது ஃபன்னுனா ஜாலி இல்ல? குமரா உனக்கு இப்ப இங்கிலீஷ்லாம் ரொம்ப நல்லாவே வருதுல? ஐயோ செல்லோண்டா. இந்த குடி. தேங்க்ஸ்மா. ஐயோ எனக்கு ஒரு சந்தேகம்டா. என்னம்மா? நீ காலேஜ்ல போய் லவ் குன்னு எதுவும் பண்ணலையே? அம்மா என்ன யாருமா லவ் பண்ணுவா? ஒரு பொண்ணு கூட லவ் பண்ண மாட்டாமா. ஏன் பையனுக்கு என்ன குறைச்சலாம்? ஒரு பொண்ணு என்ன உன்னை 5 பொண்ணு லவ் பண்ணும். அப்ப 5 பொண்ணு லவ் பண்ணட்டுமாமா? ஐயே ஆசை. முதல்ல 5 கோல்டு மெடல் வாங்கிட்டு வா. அதான் முக்கியம். புரிஞ்சுதா? இந்தா ஆசை பாரு. 5 பொண்ணு. கோல்ட் மெடல் கோல்ட் மெடல் கோல்ட் மெடல் எப்போ இதானா? எப்படி எஸ்கேப் ஆகுறதுனே தெரியல. பாத்துட்டியா? இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கா? ஜென்ஸ் டாய்லெட்ல பூந்து பாக்குறது? ஓ மை காட். ஐயோ சார் அப்படிலாம் இல்ல. நான் உங்களை பார்த்துதான். நீ என்ன எங்க பார்த்த? இவன டேய் சிப்ப போடா. சாரி சார் ஏதோ தெரியாம. என்ன தெரியாம? இதுவே லேடிஸ் டாய்லெட்குள்ள ஒரு பையன் போயிருந்தா எப்படி கத்தி கலாட்டா பண்ணிருப்பீங்க? Facebookல லைவ், Instagramல போஸ்ட், Twitterல ட்ரெண்டிங்னு எல்லாமே நடந்திருக்கும். பாரு இப்போ இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா? எப்படி கல்யாணம் நடக்கும்? சார் சொல்லு. அந்த லெவலுக்குலாம் ஒண்ணும் பார்க்கல. ஏதோ ஒரு லெவலுக்கு பார்த்தேல்ல. கிஷோர் இங்க நடந்ததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத. நீ போய் ரிலாக்ஸ் ஆகு போ. உனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன் கிஷோர். நான் போராடுவேன். You go and study. Go. Goodbye. வா பிரின்சிபால்ட்ட போலாம். சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ். அப்போ ஒன்னு செய். நாளைக்கு கேண்டீன்ல காஃபி குடிக்கிறதுக்கு நீ என் கூட வர. காஃபியா? வேற என்ன விஸ்கியா? காஃபி தான். எக்ஸ்கியூஸ் மீ. அதுவும் சாரில வரணும். இடியட். எல்லாமே நடந்துச்சு. மலை மாடு மாதிரி இது எப்படி எனக்கு புரியுது. அதுக்கு நீ ஏன் அழுவுற? நான் பேசுறேன். சார் கம் மிஸ் அவந்திகா கம். சொல்லுங்க சார். இப்போதான் உங்க சீனியர்ஸ் அத பத்தி சொன்னாங்க. சார் அவங்க சொன்ன மாதிரிலாம் எதுவும் இல்ல. ப்ளீஸ் அவங்க சங்கடப்பட்டு சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு சார். நோ அவந்திகா, இந்த மாதிரி விஷயத்துல நல்ல குடும்பம் கெட்ட குடும்பம் இதெல்லாம் எடுத்துட்டு வர. இது உங்க சீனியர்ஸோட மரியாதை கௌரவம் இது சம்பந்தப்பட்டது. ஆமா சார் பட் லிசன், நீ அந்த ஷார்ட் பிலிம்ல நடிக்கிற.
ஷார்ட் ஃபிலிமா? ஆமா ஷார்ட் ஃபிலிம் தான். நான் தான் டைரக்டர். இந்த கல்வி எவ்வளவு முக்கியம், அது எல்லாருக்கும் எப்படி போய் சேரணும்ன்றத பத்தி அவங்க எடுக்கிற அந்த ஷார்ட் ஃபிலிம்ல யூ ஹேவ் டு ஆக்ட். நோ 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 சார் ப்ளீஸ். திஸ் இஸ் யுவர் பிரின்சிபல்ஸ் ஆர்டர். யூ ஆர் ஆக்டிங். இந்த ஒரு வார்த்தை போதும் சார். தேங்க்ஸ் சார். சார் ப்ளீஸ் சார். நான் வாங்க மேடம். ஐ செட் திஸ் இஸ் an இவங்க order. கூட அனுப்பாதீங்க சார். ஆமா ஆமா தெய்வம் சார் நீங்க. கட் இட். சூப்பர் மச்சி சூப்பர் மச்சி. வேற லெவல் மச்சி. சீ, இந்த கேவலமான டயலாக எந்த லூஸ் எழுதுனது? நானா எழுதுனேன்? அருமையான டயலாக கேவலமா பேசிட்ட. இந்த படத்தோட ட்விஸ்ட் இந்த டயலாக் தான். அது இந்த படத்தோட எண்டிங்ல தான் உங்களுக்கு தெரியும். அடுத்து உங்க ரெண்டு பேர் வச்சு ஒரு அழகான காதல் காட்சி எடுக்க போறேன். மச்சான் யாரா அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஃப்ரேம்ல? ஏய் ஜூனியர்ஸ் சாப்பாடுங்க போறாங்க போங்கப்பா. யார பத்தி ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்ற? மச்சி நீ உட்காரு டென்ஷன் ஆகாத. நம்ம அடுத்த சீன் எடுங்க. மச்சான் விடுடா அப்புறம் பாத்துக்கலாம். ஓவரா பண்றாடா. டேய் வா. வாடா மச்சான் ஒரு நாள் மாட்டோம் வா. எனக்கு தெரியாது, டைரக்டர் தான் சொன்னாங்க பண்ணணும். அவ்வளவுதான். எனக்கு இவ எதுக்கு அவன் கூட பேசிட்டு இருக்கா? நீ சொல்ல மாட்டியா? என்ன அவனை பாக்குற? இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நான் ஹீரோ நீ ஹீரோயின். நீ என்ன தானே பார்க்கணும்? அவன் ஒரு பெரிய விமனைசர். ஆல்ரெடி அவன் காலேஜ்ல 10 பொண்ணுங்கள இவ 11. பாவம் பைத்தியம் போல சிச்சி, நீங்க நிறைய கேர்ள்ஸ கிஸ் பண்ணீங்கன்னு அவர் சொன்னாரு. நீங்க இப்படி சொல்றீங்க. இதுல எதை நம்புறது? இங்க பாரு வந்திகா, இது காலேஜ். இங்க இப்படிதான் பாலிடிக்ஸ் நடக்கும். இதுல எது உண்மை எது பொய்ன்னு நீ தான் டிசைட் பண்ணணும். என்ன நல்லா பாரு. என்ன பார்த்தா 10 பொண்ணுங்களை கிஸ் பண்ற மாதிரி தெரியறனா? சொல்லு. இல்ல, ஒரு பொண்ணு மட்டும் கிஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது. அப்படி இருக்கனா? ஹீரோ சார் இருந்திருப்பேன். வாங்க நம்ம நெக்ஸ்ட் சீன் போறோம். டைம் இல்ல. வா போலாம். அம்மா இது லவ் சினிமா. என்ன இப்படி நடிச்சிட்டு இருக்க? டைட்டானிக் படம் பாத்தியா? அந்த படத்துல வர ஹீரோயின் மாதிரி நடிப்பு நினைச்சா என்னம்மா நீ? டேய் இல்ல மச்சான் எக்ஸ்பிளைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், நீ போ. ஓகே 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 गाइस வாங்க ரெடி. இங்க பாரு, நீ இன்னும் என்ன தப்பாவே பாக்குற. அதனால தான் எக்ஸ்பிரஷன் வரல. இந்த ஷார்ட் ஃபிலிம்ல நம்ம லவ்வர்ஸ். நீ என்ன லவ் ஃபீலோட பார்த்தேன்னா தான் ஆட்டோமேட்டிக் எக்ஸ்பிரஷன் வரும். சரியா? ஓகேயா? அதெல்லாம் எனக்கு தெரியும். சாரி சார், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். எதுக்கு சார்? நாங்க ஒரு எஜுகேஷனல் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறோம் சார். அதுக்கு இந்த படத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு அருமையான கருத்து இருக்கு சார். அது உங்க வாயில சொன்னதா மக்கள் ஏத்துப்பாங்க சார். ஆமா சார். இதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? சார் சத்தியமா இல்ல சார். சார் இது பியூர் எஜுகேஷனல் ஷார்ட் ஃபிலிம் தான் சார். உங்க மாதிரி ஒரு ஃபேஸ் சொன்னாதான் எல்லாரும் ஏத்துப்பாங்க சார். சார் ப்ளீஸ் சார், யோசிக்காதீங்க சார். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். The next short movie is a message-oriented movie done by Kumar and his team. என்ன கேட்டு வச்சிட்டாங்களோ. The specialty of this movie is our lecturer K. Murthy is also a part in it. Thank you. சார் ஐயோ சார் உட்காருங்க. என்ன மிஸ்டர் கேஎம்? பசங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்திருக்காங்க. அதுல என்ன நடிக்க கேட்டாங்க சார். உங்களை பத்தியும் இந்த காலேஜ பத்தியும் அப்படி புட்டு 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 கிளின்னு கிழிச்சிருக்கேன். நீ என் மடியில படுத்தாலும் நான் மயங்க மாட்டேன், படிக்க தான் செய்வேன். புரியுதா? நல்லா புரியுது. ஐயே சூப்பர் மச்சான். இது ஒரு சப்ப மேட்டர் சார். இந்த காலத்து இளைஞர்களே அப்படித்தான் இருக்காங்க. பின்னாடி ஒரு கருத்தோட வரும் பாருங்க, அப்ப சொல்லுவீங்க நீங்க. நம்ம காலேஜ்க்கு வரது படிக்கிறதுக்கு தான், லவ் பண்றதுக்கு இல்ல. ஆனா நான் காலேஜுக்கு வரது உன்னை லவ் பண்ணதா வந்திக்கா. எல்லாருக்கும் முன்னாடி நான் காலேஜுக்கு வந்து உனக்காக வெயிட் பண்றது எனக்கு எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா? ஃபார் மை எஜுகேஷன் யூ ஆர் மை ஒன்லி இன்ஸ்பிரேஷன் அண்ட் மை மோட்டிவேஷன். ப்ளீஸ் கீப் மோட்டிவேட்டிங் மீ. மோட்டிவேட் மீ அவந்திகா. இதுதான் கருத்தா? ஏன் மச்சி நம்ம நல்ல படம் தானே எடுத்துறோம். ஏய் உரா படத்தை பாறா, என்ஜாய் பண்றா. இந்த சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. எனக்கு மட்டும் நல்லா ஏறுது. என்ன? படிப்பு தான், படிப்பு தான். என்னையா அது ஏறுது இறங்குதுன்னு? அடுத்து கோபப்படாதீங்க, கோச்சுக்காதீங்க. இப்ப என் படம் போடுவாங்க பாருங்க. சார் வந்துட்டு பாருங்க. தலைவா வா தலைவா. ஒரு மனுஷனுக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ மூச்சு எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு முக்கியம் பணம். ஐயோ, இந்த கல்விதான் ஒரு மனுஷனை பைத்தியக்காரனாக்கு. நான் சொல்லல சார், நான் சொல்லல, ஏதோ மாத்திட்டாங்க. எங்களுக்கு எவன் நிறைய பணம் கொடுக்கறானோ அவனுக்கு தான் இந்த காலேஜ்ல சீட்டே கொடுப்போம். ஐயோ, எங்க கல்லூரியின் நோக்கமே ஸ்டூடெண்ட்ஸோட காசை புடுங்கிறது தான். முக்கியமா எங்க பிரின்சிபாலு காசு வாங்காம இருக்கவே மாட்டாரு. ஐயோ, நான் சொல்லல சார். சார் சூப்பர் சார்.
பசங்கிட்டேந்து எப்படி சுரண்டுறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாரு. அடே யாரா மாத்தி பேசுறது? யாரா? ஐயோ நான் சொல்லல சார். சூப்பர், வேற லெவல் சார். நான் சொல்றது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். சார் நான் சொல்றது கேளுங்க, என்ன மனசு சும்மா விட மாட்டேன். ஆபீஸ் வா, நான் சொல்றது கேளுங்க சார். ஐயோ எல்லாம் மாத்தி பேசுறேன் சார். சார் இப்படி பண்ணிட்டாங்களே. எப்படி இருக்கு நம்மளோட டப் மேஷ்? டேய் அப்பாஷா பண்றேன். சிவா, ஹாய். ஹாய். நைஸ்யா, ஷார்ட் ஃபிலிம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ. நம்ம ஷார்ட் மச்சான் அங்க பாரு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆமா சூப்பரா என்ஜாய் பண்ணாங்க. அவந்திகா பார்த்தேன். 1 செகண்ட். டேய் கண்டுக்கவே மாட்டாடா உன்னை. அப்புறம் ஏதாவது என்கிட்ட சொல்லணுமா? அது வாடா. டேய் இருடா வரேன். அது நீ என்ன லவ் பண்ற மாதிரி நல்லா நடிச்ச ஷார்ட் ஃபிலிம்ல. ஓ, எல்லாமே நடிப்பு கிடையாது, அதுல நிறைய உண்மை இருக்கு. ஏ அவந்திகா, பை. ஓய், அந்த உண்மை என்னன்னு சொல்லிட்டு போ. நீயே தெரிஞ்சுக்கோ. தெரிஞ்சுக்கோவா? Arrati, 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 polada arrati, 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 என்னோட arrati. நீ மிகாதே உந்தன் விழிக்குள் நான் இருக்கின்றேன். பெண்ணே பெண்ணே நீ விலகாதே, உந்தன் நிழலை நான் வருடுகிறேன். பெண்ணே பெண்ணே தோளில் சாய்ந்து தூரம் போவோமா? கண்கள் நான்கில் நம்மை காண்போமா? விண்கள் ஒன்று என் மேல் வீழ்ந்தே போக சாய்த்தாய் என்னை, நீதான் பெண்ணே பெண்ணே. அர்ராத்தி 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 பொல்லாத அர்ராத்தி, அர்ராத்தி 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 என்னோட அர்ராத்தி. முடியது தீண்டாமல் உன்னை மூடுவேன். உன்னை மூடும் கண் கொண்டு என்னை தேடுவேன். உன்னை ஒருபோதும் நீங்காத வரம் கேட்டேன் பெண்ணே. நீ இருந்தாலே அது போதும் எனக்குள்ளே பெண்ணே. திரும்பாதே என்னை திசை திருப்பாதே, அடிக்கடி உன்னாலே தடுமாறி தரை விழுந்தேனே. இரவோடும் பகலோடும் உன்னை நினைத்தேனே. எந்த மனசெல்லாம் மழையாகும் நீ பக்கம் வந்தாலே. அர்ராத்தி 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 பொல்லாத அர்ராத்தி, அர்ராத்தி 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 என்னோட அர்ராத்தி. I look into it. Then I'll call you later, okay? என்ன? எனக்கு ஒரு கிஸ். வீட்டுக்கிட்ட வந்து போ. என்னம்மா
ஆப்பிள் சாப்பிடுறது கூட மெசேஜ் பண்ணுவியா? இல்லப்பா ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்ல தெரியல. ஃப்ரெண்டு தான், நம்புங்க ப்ளீஸ். ஃப்ரெண்டு தானே. ஐயோ வைக்கிற கூடி 1000 ரூபாவா? எப்பா ஏ குமாரு போன் எடுப்பா. இதுக்கு டெய்லர் ஆயிடலாம் போட்டிருக்க. அட என்னப்பா. ஹலோ ஏய் சிவகுமார், இனிமே பொண்ணுகிட்ட காலேஜ்ல வச்சு பேசுறது, லவ் பண்றேன்னு பின்னாடி சுத்துறது, இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா உன் கை காலை உடைச்சிருவேன்டா. ஏய் யாரா நீ? என் பையனோட கை காலை உடைச்சிருவியா நீ? உன் மூஞ்சிய பேத்துருவேன்டா. டேய் நீ யாரா அந்த பொறுக்கியோட அப்பனா? போய் பொறுக்கின்றான். நீ தான்டா பொறுக்கி. ஏய் என் வீட்டு முன்னாடி நின்னு அதை சொல்லி பாடுறா. உனக்கு தில்லு இருந்தா என் வீட்டுக்கு வாடா. உன் பல்ல நான் உடைக்கிறேன். நான் வரேன்டா உங்க ஐயா. வாடா. டேய் வரேன். எனக்கு என்னாச்சு? யாரோட இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கீங்க? உன் பையன் ராஸ்கல் ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்கான். ஏய் எங்கடா ஓடுற? ஆமாமா, அந்த அப்ப ஃபோன் பண்ணி இவன் கை காலை உடைச்சிடுறான்றான். ஐயோ அவன் கை கால்ல உடைச்சு போனா எப்படிங்க படிச்சு ஆடிட்டர் ஆவான்? ஏய் இப்ப நான் அவன் கை காலை உடைக்கணும். நீ போற, நம்ம பின்னாடியே வர. அட்ரஸ் காட்டுறேன். அப்பா அட்ரஸ் எல்லாம் தெரியாதுப்பா. இந்த காலேஜ் பீச் தான்ப்பா மீட் பண்ணிருக்கோம். பீச்சா? பீச்சா? அதெல்லாம் சாதாரண. என்ன பீச் கிச்சன்? ஏய் இப்ப நீ போற, அட்ரஸ் எடுத்து எல்லாம் ஓம் போடா. போடா இல்லப்பா. அப்பா ஓ அப்பா. வாடா பியூன் குமார், உட்கார். எப்படி இருக்க? என்னடா களியமூர்த்தி, எப்படி இருக்க? கரடா. ஏய் சேர் எடுத்துட்டு வாடா. ஏண்டா தம்பி, உனக்கு வேற இடமே கிடைக்கலையாடா? என்னாச்சுப்பா? இவனோட பொண்ணு போய் லவ் பண்ணிருக்க? ஏய் இவன் யாரு தெரியுமா? ஆடிட்டர் கலியமூர்த்தி, என்னோட பழைய பாஸ். உன் பையனா? திருட்டு பையன். போன்ல குரலை கேட்கும் போதே சின்ன டவுட் வந்துச்சு. பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்ணி பிளாக்மெயில் பண்றதுக்கு தொழிலா? ஏய் இந்த பணக்கார பொண்ணுங்களை வசியம் பண்றது மடக்கிறதெல்லாம் எங்க பழக்கம் கிடையாது. அப்படி ஒரு திறமை எனக்கு இருந்திருந்தா நீ திருட்டுத்தனமா அந்த பணக்கார பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிட்டியே. அப்படி நானும் பண்ணிருப்பேன். இந்த பிளம்பர் பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டேன். என்னது பிளம்பர் பொண்ணா? ஆமா பிளம்பர் பொண்ணு தானே நீ. அப்படி ஒரு எண்ணம் இருக்கு மனசுல? ஏய் நீ பெரிய ராயல் ஃபேமிலி. எங்க அப்பா தான் உங்க வீட்ல பிளம்பர் வேலை பார்க்க வந்தப்ப நீங்க தான் எனக்கு கல்யாணம் ஆல அப்புறம் புலம்பிட்டு இருந்தீங்க. ஏய் உங்க அப்பா தான் நீ பின்னாடி ஒரே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சுத்துறாரு. வாங்கி கொடுத்தானே 200 ரூபாய்க்கு ஒரு HFT வாட்ச். எங்கடி அந்த வாட்ச் உங்க அப்பனே புடிங்கிட்டு போய்ட்டான். போடி. இங்க பாருங்க. உங்க அப்பா கஞ்ச. அப்பா என்னப்பா ஏன் லவ் பிரச்சனை பத்தி பேச வந்துட்டு உங்க லவ் பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? ஏய் நிறுத்துடா. வீட்டுக்கு வாங்க, வீட்ல வெச்சுக்கிறேன். நான் ஒரு ஆடிட்டர். என் பொண்ணு ஆடிட்டர் ஸ்டேட்டஸ் இருக்கிறவனுக்கு தான் நான் கொடுப்பேன். ஓ உன் பையன் மாதிரி வெத்து வெட்டுக்கெல்லாம் இல்ல. வெத்து வெட்டு யாரடா வெத்து வெட்டுங்கிற? இவரு என் பையன் பெரிய ஆபீசர் ஆகுற வரைக்கும் உன் பொண்ணை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்பா என்ன? ஏய் கலியமூர்த்தி, இந்த நாளை குறிச்சுக்க. என் பையன் உன்னோட பெரிய ஆடிட்டர் ஆக போறான். உன் பொண்ணு கழுத்து அவன் தாண்ட தாலி கட்டுவான். சார் வணக்கம் சார். ஒரு முக்கியமான விஷயம். என்ன விஷயம்? சார் என் சம்பளத்திலேருந்து 20,000 ரூபாய் அட்வான்ஸாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும் சார். என்னப்பா வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள அட்வான்ஸ் கேட்குற? சார் தப்பாக நினச்சிக்காதீங்க. என் பையன் ஈஸ்ட் வெஸ்ட் காலேஜில் பிகாம் படிச்சுட்டு இருக்கான். இந்த வாரம் அவனுக்கு ஃபீஸ் கட்டணும். ஈஸ்ட் வெஸ்ட் காலேஜா? நானும் அந்த காலேஜ் தான். அப்படிங்களா? உங்க பையன் பேர் என்ன? அவன் பேரு சிவகுமார் தம்பி. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறதுக்காக கிஷோர்குமார் பேரை மாத்திக்கிட்டான். பேரை மாத்தினா எப்படியா ஃபர்ஸ்ட் வர முடியும்? சரி நான் சொல்றேன், அக்கௌண்ட்ஸ்ல போய் வாங்கிக்கோ. ரொம்ப நன்றி சார். வரங்க தம்பி. எஸ் மச்சான், இன்னும் 2 பால் தான்டா. கரெக்டா போட்டனா நைட் ட்ரீட் கன்ஃபார்ம்டா. ஏய் வழி விடு. என்னடா இந்த பியூனோட பையன் பேரு சாம்பியனா இருப்பான் போல இருக்கு. கம் ஆன் பியூன் பாய். பாருடா முறைக்கிறாரு. எஸ் மச்சான், கடைசி பால்டா. எப்படியாவது போட்டு விட்டுறாத.
டேய் இவன் ரெண்டப்பனுக்கு பிறந்தவன்டா தெரியுமா? என்னடா சொல்ற? ஆமாண்டா, ஒரு அப்பன் பியூனு, இன்னொரு அப்பன் ஆடிட்டரு. Make the way, cool Maurice on the way. 너를 간전 totally. Hey, 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 hey. Make the way, Costco Maurice on the way. 너를 간전 totally. By the way, don't you ever dare break the line, nigga. Score the finger all the time on the trigger. வாங்க மிஸ்டர் திருக்குமரன். வணக்கம் சார். முதலாளி வணக்கங்க. உட்காருங்க. இல்லைங்க நிக்கிறேன். பரவாயில்ல உட்காருங்க. இல்லைங்க சார், அவர் முன்னாடி. சரி, உங்க பையனும் சாரோட பையன் விக்ரமும் காலேஜ்ல ரொம்ப மோசமா சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டையா? ஆமா. பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி இல்ல, உங்க 2 பேர் ஸ்டேட்டஸ பத்தி. நீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடும். சார், என் பையன் சண்டைக்கு போறவன் இல்ல சார். பசங்களுக்குள்ள ஏதோ வாக்குவாதம் ஆயிருக்கும், அதுல ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். ஏய், என் பையன் பிரச்சனை பண்ணல, அவன் உண்மையை தான் சொல்லியிருக்கான். யோ, நீ ஆபீஸ்ல பியூன் தானே? ஆமாங்க. ஆனா உன் பையன் நீ ஆடிட்டர்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்கான். அத பத்தி கேட்டா அடிப்பானா? மன்னிச்சிருங்க, ஏதோ சின்ன பையன். அப்பா பியூன்னு சொல்றது சங்கடப்பட்டுக்கிட்டு ஆடிட்டர்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் கவர்னர் சீஃப் மினிஸ்டர்னு சொல்ல வேண்டியதானே? பார், கிளர்க்கு தான், பியூன் தான், ஆடிட்டர் தான். இது பெருசுப்படுத்தாதீங்க சார். செஞ்ச தப்புக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்க சொல்றேன் சார். மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது. கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டையும் என் அப்பா ஆடிட்டர்ல சாதாரண பியூன் தான் உன் பையன் போய் சொல்லணும். சொல்றேன் சார். தம்பி, நான் காலேஜ் வர்றதுக்கே அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வந்திருக்கேன். இங்க பாருப்பா, நான் பியூன் தானே, ப்ளீஸ் போய் சாரி சொல்லுப்பா, போ ப்ளீஸ் பா. 1000 kgs of a certain material. Yes. என்னை மன்னிச்சிடுங்க, நான் உங்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டேன். என் அப்பா ஆடிட்டர் கிடையாது, ஒரு சாதாரண பியூன் தான். தம்பி, ஏப்பா எப்படி ஃபீல் பண்ற? நான் வேணா பியூனா இருக்கலாம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ வந்து ஆடிட்டர் ஆக போற. இந்த காலேஜ்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து கோல்டு மெடல் வாங்க போற. நானும் உங்க அம்மாவும் ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து கை தட்ட போறோம் பாரு. அந்த கை தட்டல் தான் நீ இவங்களுக்கு கொடுக்க போற பதில். அன்னைக்கு இந்த காலேஜே அதிர்ச்சி ஆகும் பாரு. நிச்சயமா அதிர்ச்சி ஆயிடும் சார். உங்க பையன் கோல்டு மெடல் வாங்கிட்டா மொத்த காலேஜுக்கு மண்டை குழம்பிடும் சார். நீங்க பியூன் சுவாமி சார் தானே? ஆமா சார். தம்பிக்கு நீங்க ரொம்ப உதவுறதா சொன்னாரு. ஆமா சார், எக்ஸாம் டைத்தில் நானா எல்லாத்துக்கும் பெட் எடுத்து கொடுப்பேன், நோட்ஸ் எடுத்து கொடுப்பேன் சார். அந்த விஷயத்தை சொல்லிட்டியாடா? என்ன? எதுவுமே சொல்ல விட மாட்டேன் சார். புகழ்ந்தா பிடிக்கவே பிடிக்காது. நல்லா வளர்த்துருக்கீங்க. சந்தோஷம்.
மைமா பேரு தாண்டா அஞ்சல. டேய் மச்சான், அடிக்கிற வெயில எங்கடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல மச்சான், அந்த கிஷோர் குமாருக்கு ஜாண்டிஸா. நாளைக்கு எக்ஸாம் எடுத்து வரமாட்டான்டா. ஐயோ, அப்ப யார் மார்க் ஷீட்டை வீட்ல காட்டுவ? என்னோடது தான் காட்டணும். ஆனா என் மார்க் ஷீட் காட்டினா அப்பாக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருமேடா. மச்சான், இதுக்கு புது டெக்னிக்லாம் வேலைக்கு ஆகுது. பழைய டெக்னிக் ஒன்று இருக்கு. என்ன மச்சான் அது? பிட்டு தான் மச்சான். புக் எடுத்து வர, பேப்பரை கிழிச்சிட்டு பேக்கில் வச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். எதுக்குடா கவலைப்படுற? ஓகே. ஹலோ, எந்திரி. உட்காரு. ஏய் சார் சார் கெட் அப். சார் இல்ல கெட் அப். எந்திரி. சார் 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 வெளிய வா. சார் சாரி. வெளிய வா. சார் வெளிய வாயா. சார் செட் அடிக்கிற. வெளிய வா. என் லைஃபே போயிடு சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் வீட்டுக்கு தான் பிரச்சனை ஆயிடும் சார். சார் ப்ளீஸ் சார். விட்டு அடிக்க முடியாது. What's happening? What the hell is this? என்னையா அது? சார், இந்த பையன் எக்ஸாம்ல காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டு இருக்கான் சார். எங்க கிட்ட ரெட் ஹேண்டடா. சார், எந்த காரணத்தை கொண்டு இவனை நாங்க விட முடியாது சார். இவனை போலீஸ் கிட்ட நாங்க ஒப்படைக்கிறோம். No, 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 no. Listen. We cannot go to the police station. Okay. இந்த காலேஜோட மானம் போவும், மரியாதை போவும். சார் சார் ரைட் பேசணும் சார். What? Whom to talk? சார், இதுக்கு அப்புறம் நீ காலேஜுக்கே வரக்கூடாது. சார் சார் தப்பு பண்ணிட்டேன் சார். நீ என்கிட்ட பேசாத. உங்க அப்பாவை சொல்லு, உங்க அம்மாவை சொல்லு. Bring your parents. Come to my office. சார் ப்ளீஸ் சார். சார் சார் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் சார். குமாரா, எங்கடா இருக்க? அம்மா நீ உடனே கிளம்பி காலேஜுக்கு வாமா. ஏண்டா, என்னடா ஆச்சு? நான் ஏண்டா காலேஜ்க்கு வரணும்? அம்மா அத நான் அப்புறமா சொல்றேம்மா. அப்பா கிட்ட ஏதோ சொல்லிடாத. சீக்கிரம் வாமா காலேஜுக்கு. என்னாச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியல அவந்திகா. என் அப்பா அம்மா என்ன ரொம்ப நம்பிட்டு இருந்தாங்க. எங்க நான் சரியா படிக்காம டிகிரி வாங்காம போயிட்டேன்னா அவங்க ரொம்ப அப்செட் ஆவாங்கன்ற பயம்தான் என்னை இந்த மாதிரி காப்பி அடிக்க வச்சது. கடைசியில எல்லாமே தப்பா போயிடுச்சு. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல அவந்திகா. உன் பிரச்சனை எனக்கு புரியுது சிவா. இது உங்க அப்பாக்கு புரியுற மாதிரி நீதான் எடுத்து சொல்லணும். ஒரு நிமிஷம். வாங்கம்மா. சார். வாங்க. இந்தாங்க உங்க அருந்தவ புதல்வனோட டெர்மினேஷன் லெட்டர். அப்படின்னா என்ன சார்? இது என்னன்னு தெரியுதா? எக்ஸாம்ல அவன் அடிச்ச வெட்டுங்க. சார் சார் எப்படி சார்? அவன் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சார் வாங்கிட்டு வந்திருக்கான். அவன் எதுக்கு சார் காப்பி அடிக்க போறான்? ஓஹோ, சொல்லண்டா. கிஷோர் குமாரோட பேப்பரை என் பேப்பர்னு சொல்லி ஃபோர்ஜரி பண்ண அம்மாவை ஏமாத்தனன்னு சொல்லண்டா. அவன் எங்க என்ன பண்றான், ஒழுங்கா படிக்கிறானா இல்ல ஊர் சுத்துறானான்னு நீங்க கண்காணிக்கணும். இல்லனா இப்படித்தான் பசங்க பண்ண தப்புக்கு பெத்தவங்க தலை குனிஞ்சு நிக்கணும். ஏய் சாமி, உடனே இதுல சைன் வாங்கிட்டு அனுப்புவீங்களா? ஐயோ வேண்டாம் சார். அவன் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டான் சார். நான் சொல்றேன் சார். நான் சொல்றேன். நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். உங்களுக்கு உங்க பையனை பத்தி கவலை, எனக்கு அவனை பார்த்து இன்னும் 10 பேர் கெட்டுருவாங்களோன்னு பயம். கூட்டு போங்க. வீட்டுல எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி ஜானகி வந்தாங்க. என்ன ஜானகி, காலேஜுக்கு போனியா நீ? நம்ம கல்யாண நாள் அன்னைக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட் மகன் வச்சிருக்கான்னு ஊரே கேக்குறாங்க. நம்ம பையன் என்ன சாதாரண ஆளா? அதானே பார்த்தேன். பெரிய சர்ப்ரைஸ் தான். பெரிய கிஃப்ட் தான் வச்சிருக்கான். அப்படியா? காட்டு.
என்னம்மா இது? அவனை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். என்னம்மா இது? நம்ம பையன் தான் நல்லா படிக்கணும் ஆச்சே, எதுக்காக ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் கொடுத்தாங்க? வேற யாரோ பையனோட மார்க் ஷீட் காமிச்சு அதுவும் ஏமாத்திருக்காங்க. தம்பி, அம்மா சொல்றது உண்மையா? உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்த பண்ணாரு. என்னடா சொல்லு, என்னப்பா கேட்டுக்கிட்டே இருக்க? அம்மா சொல்றது உண்மையா? போப்பா, எப்ப பார்த்தாலும் காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்துடு, கோல்டு மெடல் வாங்கிடுன்னு நீங்க சொல்லிட்டே இருக்கீங்க. ஆனா ஒரு நாளாவது என்னால ஒழுங்கா படிக்க முடியுமா இல்லையான்னு நீங்க என்ன கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஆனா நான் உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஜாஸ்தி மார்க் வாங்கிட்டேன்னு போய் சொன்னேன். அதுல என்ன தப்பு? டேய், வாய மூடுறா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு விளக்க சொல்லிட்டு இருக்கியா? எத்தனை வீட்டு பிள்ளைகளை நான் பார்த்திருக்கேன். பக்கத்து வீட்டு பையன் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருக்கு. இந்த மீனாட்சிங்கிற பொண்ணு கோல்டு மெடல் வாங்கி இருக்கா. இவங்க எல்லாம் பிள்ளைங்களே இல்லையா? ஆனா இவளுக்கு மட்டும் படிக்க கஷ்டமா இருக்கு. அதே காலேஜ்ல செகண்ட், தேர்ட், ஃபோர்த், லாஸ்ட் வந்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் யாரும் பெத்துக்கவே இல்லையா? என்னம்மா இவன்? ஏன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குனவங்க மட்டும் தான் பிள்ளைங்க, மத்தவங்க எல்லாம் என்ன பொறம்போக்கா? டேய், தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம அப்பா கிட்ட அம்மா பேசுறியா? ப்ளீஸ்மா, நீயாவது எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா. டேய், என்னடா சீன் காட்டுற? டே, அவன் பேசுறத கேட்டுட்டு இருக்க. நம்ம என்ன அவன் டார்ச்சர் பண்றோம்? ஆமா, இது ஒரு விதமான டார்ச்சர் தான். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் தான் பிள்ளைங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்கன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். டேய், நாங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறது அது உனக்கு சித்திரவதையா தெரியுதா? நாங்க உன் மேல வச்சிருக்கிற பாசம் டார்ச்சரா? ஏய், இவன் இப்படி தாண்டி பேசும். இவன் ஒழுங்கா படிக்காம படிக்கிறதே கஷ்டம், பிளேட்ட மாத்தலாம். அப்பா நீ பேசாதப்பா. நீ எப்பவாவது காலேஜுக்கு போய் படிச்சிருக்கியா? காலேஜுக்கே போகாத நீ என்ன படிச்சு ஃபர்ஸ்ட் வரணும் சொன்னா என்ன அர்த்தம்? என்ன துணா பேசுறாம? ஏய், போடா. யார்கிட்ட பேசுற நீ? படிப்பு என்னடா பெரிய படிப்பு? சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அம்மா கூலி வேலை பார்த்து என்ன படிக்க வச்சாங்க. 12ஆம் கிளாஸ் மேல என்ன படிக்க வைக்க முடியல. இல்லன்னா ஆடிட் ஆகி வேற லெவல்ல பெரிய ஆளா இருப்பேன். ஓ, அப்ப படிக்க வச்சிருந்தா நீ காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்து கிழிச்சிருப்பியா? ஏய், என்னடா பேசுற? நீ ஆடிட்டர் ஆகணும்னு சொல்லி யார்கிட்டயும் சவால் விட்டுட்டு என்ன படிச்சு ஆடிட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கியே. உன்னால படிச்சு ஆடிட்டர் ஆக முடியுமா? முடியாதுல்ல. டேய் குமாரா, என்னடா இப்படி எல்லாம் பேசுற? இப்படி கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சு அப்பா கிட்ட எப்படி பேசுவ? அம்மா இப்படிதான் பேசுவோமா? ஏன்னா படிக்கிறது ரொம்ப கஷ்டம், அது அப்பாக்கு புரியலமா. ஏய், நிறுத்துடா. மறுபடியும் அதே பேசிட்டு இருக்க. படிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப நீ போய் படி. ஏய், நான் போறேன்டா. அதுக்கு ஃபீஸ் கட்டுவியா நீ? நான் ஃபீஸ் கட்டுறேன். என்னோட வலி என்னன்னு உனக்கு தெரியணும். நீ காலேஜுக்கு போய் படிச்சாதான் என்னோட வலி என்னன்னு உனக்கு புரியும். அதுக்காகவே நான் ஃபீஸ் கட்டுறேன். நிறுத்துடா, இதெல்லாம் நடக்கிற விஷயமே கிடையாது. ஏய், காலேஜ் போக வேண்டி படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆவறடி. அதுக்கப்புறம் ஆடிட்டர் ஆகி இவன் மூக்க உடைக்கிறப்ப. என்னங்க, நீங்க ராத்திரில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. ஒரு காஃபியாவது குடிக்கிறீங்களா? வேண்டாமா? என்னத்தை தான் தேடிட்டு இருக்கீங்க? கிடைச்சிருச்சு, ஸ்கூல் சர்டிபிகேட். என்னங்க, நான் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல, நீங்க கண்டிப்பா படிச்சு டிகிரி வாங்கணும் தான். ஆனா அது காலேஜ் போய் தான் பண்ணணுமா? வேற எப்படிமா வாங்குறது? இல்ல, அது தபால் கிபால்னு வீட்லயே உட்கார்ந்து படிச்சு டிகிரி வாங்கலாம்ல. உன் கூட வீட்ல இருந்து காய்கறி நறுக்க சொல்றேன், அதானே ஐடியா? அது ஏன் ஐடியா இல்ல. அப்புறம் பையன் சொன்னான். உன் மகன் ஐடியாவா? ஏய் குமாரே, என்னாச்சு? ஏன் டென்ஷனா கிளம்புறீங்க? என்னடா டபுள் கேம் ஆடுற? நான் எதுக்கு நான் தபால்ல போய் படிக்கணும்? அப்பா இப்ப எதுக்குப்பா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? தபால்ல படிச்சாலும் படிப்பு தானப்பா. சொல்லுடா நீ. நான் உனக்கு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டியிருக்கேன்,
பைக் வாங்கி கொடுத்துருக்கேன், காலேஜ் போறதுக்கு டெய்லி காசு கொடுத்தேன். இப்படி நீ மட்டும் காலேஜ் போலாம், நான் காலேஜ் போக கூடாது. நான் டபுள் கேம்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆடல. வேற ஏதோ வயசான காலத்துல இப்படி எல்லாம் காலேஜுக்கு போய் எதுக்கு சிரமப்பட போறீங்கன்னு தான் யோசிச்சேன். அந்த சிரமம்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ என்ன சொன்ன? அப்பா நீங்க காலேஜ் போங்க, நான் ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன்ல, அதை முதல்ல பண்ணு. பாத்தியா அவன் முகலாம் மாறுது பாரு. எங்க நான் காலேஜ் போனா அவன் மரியாதை கெட்டு போயிடும் பயப்படுறான் பாரு. பயமா? எனக்கு என்ன பயம்? அம்மா அப்பா காலேஜுக்கு போறான்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் கூட போட்டம்மா. பாத்தியாடி இவன் ஆல்ரெடி பெரிய ஸ்டேட்டஸ் போடுவான்னு நினைச்சா செல்போன்ல ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருக்கான். நல்ல உருட்ட மாதிரி தான். ஐயோ ஏண்டா அவரை திருப்பி திருப்பி டென்ஷன் ஆக்குற? மறுபடியும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டீங்க பத்தியா? நீ ஒரு காரியம் பண்ணு, ஒரு வாரம் தலைமறைவா போயிட்டு அப்போதான் எல்லாம் சரி. என்னது தலைமறைவா? நான் என்ன டெரரிஸ்டா? அம்மா அதெல்லாம் இல்ல. நான் உங்க கூட காலேஜுக்கு வரேன். அப்பாவுக்கு அட்மிஷன் நானே வாங்கி கொடுக்கறேன். சரியா? அத முதல்ல பண்ணுங்க சார். பண்றேன் சார். இந்த அவசரமான போர்ட் மீட்டிங் எதுக்குன்னா மிஸ்டர் திருக்குமரனை நம்ம காலேஜ்ல ஸ்டூடெண்டா சேர்த்துக்கலாமா வேணாமான்னு தான். So we all know what his son has done a few months ago in this college. So according to me, by giving a seat to his father, don't you think the other students in this college would feel uncomfortable? படிக்க நினைச்சா இவர் வெளியில இருந்து படிக்கிறதுக்கு 1008 வழி இருக்கு. அந்த மாதிரி போய் படிக்கலாமே. எக்ஸ்கியூஸ் மீ. சைலன்ஸ் ப்ளீஸ். மிஸ் கல்பனா, நீங்க மட்டும் எதுவுமே பேசாம இருக்கீங்களே. I think you have got a strong opinion. தான் புள்ள படிக்கலனா ஒன்னு அடிப்பாங்க, இல்ல படிப்பை பாதியில நிறுத்துவாங்க. அந்த மாதிரி இருக்க பேரண்ட்ஸ்க்கு மத்தியில புள்ளைய படிக்கிறதுக்காக கஷ்டப்படுத்திருக்கேனா, இல்ல உண்மையிலேயே படிக்கிறது கஷ்டம் தானான்னு படிப்போட வேல்யூ தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அப்பா வந்திருக்காரு சார். அதுக்காகவே அவருக்கு நாம கண்டிப்பா சீட் கொடுக்கணும் சார். அது மட்டும் இல்லாம நம்ம காலேஜை பத்தி எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. எந்த வயசுலயும் படிக்க முடியும். அதை என்கரேஜ் பண்ற மாதிரி இந்த காலேஜ் திருக்குமரனுக்கு சீட் கொடுத்திருக்குன்னு ரொம்ப பிரபலமாயிடும் சார். சார் என்னால இந்த காலேஜ் பசங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒழுங்கா படிக்கலன்னா நீங்களே என்ன காலேஜ் விட்டு அனுப்பிச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். மிஸ்டர் திருக்குமரன், நீங்க சொன்னதுல ஒரு நேர்மையும் உண்மையும் இருந்ததுனால இந்த காலேஜ் ரூல்ஸையும் மீறி என்னோட சொந்த பொறுப்புல உங்களை நான் ஸ்டூடெண்டா ஏத்துக்கிறேன். தேங்க்ஸ். உங்க எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். ஓகே ஓகே. நவ ஆன் யூ ஆர் அவர் ஸ்டூடெண்ட். ஐயோ தேங்க் யூ சார். என்ன இவ்வளவு நேரம் ஆகுது? மேடம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க, எனக்காக ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்க நீங்க. திரு, நான் யாருன்னு தெரியல. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா ஐயோ கபடி 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 கல்பனா ஸ்கூல்ல ஒண்ணா படிச்சாங்கல, என்ன இவ்வளவு பெருசாயிட்ட நீ? ஐயோ சின்ன வயசுல எவ்வளவு விளையாடி இருக்கோம், எல்லாம் மறந்துட்டியா? கபடி விளையாடணும், ஓடி பிடிச்சு ஆடணும், கண்ணாமூச்சி ஆடணும், கட்டி பிடிச்செல்லாம் விளையாடி இருக்கோம். அதெல்லாம் மறக்க முடியுமா இப்படி? ஆனா நான் உன்னை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம் கல்பனா. ஆனா திரு, சின்ன வயசுல அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா இப்போ உன் பையன் கூட சேலஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்க. படிக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது, கஷ்டப்படணும். உனக்கு எப்ப என்ன டவுட் வந்தாலும் என்கிட்ட வந்து கேளு. நான் வரேன். என்னங்க? ஓ ஜானகி, அங்க அங்க என்ன நடக்குது? கபடி கல்பனா ஜானகி, ஸ்கூல்ல 2 பேரும் ஒண்ணா படிச்சோம். அவங்க இங்க ப்ரொஃபஸரா இருக்காங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணதால தான் எனக்கு சீட்டே கிடைச்சது. சின்ன வயசுல கபடி எல்லாம் ஆடுவோம், ஓடி பிடிச்சு விளையாடுவோம். என்ன பார்க்க போதெல்லாம் என் கண்ணத்துல இந்த பா குமார், போய் காசு கொடுத்து பாப்போ. பா என்னப்பா அது? நீ தானப்பா ஃபீஸ் கொடுக்குறேன்னு. நான் தான் சார். உங்க டாடி மதியம் கூப்பிடுற, நான் போயிட்டு வரட்டுமா? முருகா, என்னம்மா அப்பா திடீர்னு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கட்ட சொல்றாரு? என்ன பாக்குற? இதெல்லாம் என்னடா? உன் அப்பா இந்த மாதிரி எவ்வளவு வாட்டி உனக்கு ஃபீஸ் கட்டியிருக்கு. அது கரெக்ட்டுமா. திடீர்னு சொன்னா இப்ப என்கிட்ட அவ்வளவு அமௌண்ட் இல்லையே. ஆமா. உன்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? ஐயோ என்கிட்ட எங்கடா இவ்வளவுலாம் இருக்கும்? உன் அப்பா வாங்குற சம்பளத்துல வீட்டை மெயின்டைன் பண்ணறதுக்கே எல்லாம் சரியாயிடுச்சு. அப்ப அப்பா எப்படிதான் ஏன் ஃபீஸ கட்டினாரு? இந்த கார போடுன தெரியும் மூடு. அண்ணே யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? அண்ணே இங்க வட்டிக்கு பணம். யாரா சொன்னாங்க உனக்கு இங்க வட்டிக்கு விடுறாங்கன்னு? என் அப்பா திருக்குமரன். ஓ திருக்குமரன் பையனா நீ?
அண்ணா திருக்குமரன் பையன் வாடா உன்னை தான் தேடிட்டு இருந்தேன். உங்க அப்பா 6 மாசத்துக்கு முன்னாடி 60,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போனான். 6 மாசம் ஆச்சு, இது வரைக்கும் அசலும் இல்ல வட்டியும் இல்ல. போன் பண்ணா போனையும் எடுக்க மாட்டேங்கிறான். டேய், நானே உங்க வீட்டுல இருந்து யாரையா தூக்கலான்னு இருந்தேன், ஆனா நீயே வந்து மாட்டிக்கிட்ட. ஆனா அந்த 60,000 ரூபாய் பேலன்ஸ் சத்தியமா எனக்கு தெரியாதுன்னு. தெரியாதா? உன்னை கட்டி வச்சு அப்படியே மிதிக்கிற மிதில உங்க அப்பா பணத்தை எடுத்துட்டு இந்த இடத்துக்கு எப்படி ஓடி வரான்னு பாரு. ஆனா அப்ப பணம் எடுத்துட்டு வர மாட்டாருன்னு, ஏன்னா அவர் காலேஜ்ல படிக்கிறாருன்னு. காலேஜ்ல படிக்க போறானா? என்னடா சொல்ற இவன்? அண்ணா நான் ஒரே ஒரு பிளாஷ்பேக் சொல்றேன். இதே மாதிரி உங்க அப்பா எவ்வளவு பிளாஷ்பேக் சொல்லி என்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்கான் தெரியுமா? அண்ணா என்னாச்சுன்னு? ஒரு வாட்டி டைஃபாய்டு வந்து நீ ஹாஸ்பிடல். டைஃபாய்டா? இல்லையா? இல்லையா? ஒரு வாட்டி ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிடல். ஆக்சிடென்ட்டா? அதுவும் இல்லையா? டேய், இந்த மாதிரி எத்தனை பொய் பிளாஷ்பேக் சொல்லி உங்க அப்பா என்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்கான் தெரியுமா? இப்ப நீ என்ன பொய் சொல்ல போற? அண்ணா அவர் பொய் சொன்னது என் படிப்புக்காகண்ணே. ஆனா நான் உண்மையை சொல்ல போறேன்னு. டேய், இந்த கதைலாம் இங்க வேணாம். டேய், அவனோட பணத்தை வாங்கிட்டு அனுப்புங்கடா. இது என் லைஃப் ஆர் டெத் மேட்டர்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. ப்ளீஸ். டேய், உங்களுக்குலாம் சூடு சொரணையே கிடையாதாடா? டேய், உங்க அப்பனை திட்டின மாதிரி திட்டினாதான் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். டேய், திட்டுங்கடா. டேய், நிறுத்துங்கடா. இவன் அப்பனுக்காவது திட்டும் போது கண்ணு கலங்கும். இவனை பாரு எப்படி நிக்கிறான்னு. இவனை பார்த்தா பணத்தை திருப்பி கொடுக்கிற ஆளுன்னு நினைக்கிறேன். டேய், ஒரு பாண்டு பேப்பர்ல சைன் வாங்கிட்டு இவங்கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்புடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. டேய், சொன்ன தேதியில பணம் வரல, உங்க அப்பா காலேஜுக்கு போக முடியாது, நீ எங்கேயும் போக முடியாது. சரிண்ணே, சரி போ. அம்மா, அம்மா. என்னடா? இந்தா காலேஜ்ல ஃபீஸ் கட்டின ரெசிப்ட். எப்படி கட்டினாரா? அதெல்லாம் தேவையில்லை, இன்னும் 60,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்கான், அதை கட்ட சொல்லு முதல்ல. ஓ, பூக்கடை ரவிகிட்ட வாங்கினதா? அப்படியே பேலன்ஸையும் கட்டிட சொல்லு. ஓய் ஓய், வெயிட். இது எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் பில்லு, வீட்டு வாடகை, இதையும் கட்ட சொல்லு. என்ன விளையாடுறீங்களா? காலேஜ் ஃபீஸ் கட்டுறது தான் டீல். இதெல்லாம் கட்ட சொன்னா நான் எப்படி கட்டுறது? டேய் கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இந்த பில்லெல்லாம் அவரை கட்ட சொன்னா மறுபடியும் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். அப்புறம் எப்படிடா காலேஜ்க்கு போய் படிப்பாரு? அப்படி சொல்லு. இதெல்லாம் சேலஞ்ச் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஆஹா, இப்ப என்ன? வீட்டு செலவெல்லாம் நான் தான் பண்ணணும். பண்ணி தொலைக்கிறேன். டே, எல்லாம் என்ன பாவங்க, சின்ன புள்ள மேல இவ்ளோ பொறுப்பா போட்டா எவ்வளவு கஷ்டப்படுவானோ. ஹலோ, ஏன் மேல பரிதாபப்பட மாட்டியா? அது இருக்குங்க. அப்புறம் ஆனா பாவங்க என்ன பண்ண போறானோ. விக்ரம் அங்க பாரு. இவரு அங்கிள் சாரி அங்கிள். ஏய் அசோக் இல்ல, நீ குமார் ஃப்ரெண்ட் இல்ல, எங்கடா பாத்துட்டு போற? ஏதோ யோசிச்சே இடிச்சிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம் கிளாஸ் எங்க இருக்கு? அங்கிள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் இயர் வேற லெவல். நீங்க வாங்க, எனக்கு தெரியும், வாங்க போலாம். ஓய் பெருசு. என்னையா? அங்கிள் வேணாம் அங்கிள், அவனுக்கு கலாய கூப்பிடுறானுங்க, ராக்கிங் பண்ணுவானுங்க, போதீங்க. அது என்னன்னு பாத்துறேனே. சரி வரேன். இப்ப நீ கிளாஸுக்கு நான் வரேன். இப்ப கலாய பாரு. என்ன தம்பி கூப்பிட்டீங்களா? இங்க யார பார்க்க வந்த? நான் யாரையும் பார்க்க வரல, நான் இப்ப ஸ்டூடெண்டா சேர்ந்திருக்கேன். ஸ்டூடெண்டா? மச்சான், உனக்குலாம் யார் காலேஜ்ல சீட்டு கொடுத்தது? காமெடி பண்றாரு. யாரெல்லாம் எந்த காலத்துல பிளஸ் 2 முடிச்சாரோ அதை வச்சு இப்ப சீட் கொடுத்துருக்காங்க. தம்பி, படிப்புக்கு வந்து வயசெல்லாம் இல்லையப்பா. ஓ, அப்ப பிளஸ் 2 படிச்சதெல்லாம் சாருக்கு ஞாபகம் இருக்கா? அது ஹலோ, ஒரு சிம்பிள் பேசிக் क्वेश्चन சொல்லுங்க. a + b² ஃபார்முலா சொல்லு.
அது சூப்பர்ரா. தம்பி அதெல்லாம் தெரியாதுங்க. என்னோட நடைமுறை வாழ்க்கையில ஒரு பாக்கெட் பால் 20 ரூபா, 1 லிட்டர் பெட்ரோல் 74 ரூபா, 1 கிலோ தக்காளி 40 ரூபா, இபி பில்லு, கேஸ் பில்லு, கேபிள் பில்லு, இந்த கணக்கு தான் எனக்கு தெரியும். நீங்க சொல்ற இந்த A² B² எல்லாம் எனக்கு தேவைப்படல தம்பி. ஆனா ஒரு வாரம் டைம் கொடுங்க, நீங்க கேட்கற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றேன். ஓகே? அது பாரு பெல் அடிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே கிளாஸ், நான் போறேன், நீங்களும் போங்க. சார். எஸ். வணக்கம் சார், உள்ள வரலாமா? ஓ, அந்த சிவகுமார பெத்தெடுத்த குமரன் நீதானே? போங்க. ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். என்ன எலெக்ஷன்ல நிக்க போறியா? கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்க? இல்ல சார், அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வேணாம். போங்க. பாப்பா கொஞ்சம் நகருமா? ஏய், ஓ பின்னாடி. எஸ் சார். தேங்க் யூ. ஓகே பாய்ஸ். என்ன அங்கிள் பார்த்து உட்கார மாட்டீங்களா? என்னையா ஒரு சீட்டு வாங்கிட்டு 3 சீட்டு இடத்த பிடிக்கிற? இன்னைக்கு நான் எடுக்க போற பாடம் கமோடிட்டி. சார் என்ன சார் கமலாட்டிங்கிறீங்க? கம்மநாட்டி இல்ல, கமோடிட்டி. புரியுதா? அத பத்தி ஏதாவது உனக்கு தெரியுமா? வாயை திறந்து ஏதாவது பேசியா? இந்த பாரு, நான் சொல்றதையான்னு கேளு, இல்ல உனக்கு தெரிஞ்ச ஏதாவது கேள்வியான்னு கேளியா? சார் அப்போ நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளு, கேட்டு தொலை. சார், வாயை திறக்காம சாப்பிட்டு உயிர் வாழ்ற ஜீவராசி அது. யோ, இதுக்கும் நான் எடுக்கிற பாடத்துக்கு என்ன சம்பந்தம்? சாரே ஆன்சர் பண்ணலனா நம்ம ஏன் இந்த கிளாஸ்ல படிக்கணும்? வாங்கடா போலாம். ஏய் ஏய் ஏய், உட்கார்றா. ஒன்னு தெரியலன்னா உடனே கிளாஸ் விட்டு வெளிய போவியா? ஐயா ஐயா, நீங்க சொல்லுங்கய்யா. கருவறையில் இருக்கிற குழந்தை சார், அதோட சாப்பாடே அம்மாவோட தொப்புள் கொடி மூலமா தான் அந்த குழந்தைக்கே போய் சேரும். அதுதான் வாயை திறக்காம சாப்பிடுற ஜீவராசி. நேரத்துங்க, என்னமா அவர் சொல்லிட்டாருன்னு கை தட்டுறீங்களா? எக்ஸாம்ல பாத்துக்கிறேன். இத பாரியா, இனிமே கருவில இருக்க குழந்தை, பீரோ மேல இருக்கிற பொம்மைன்னு ஏதாவது உல்டாவா பேசிக்கிட்டு இருந்த எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை அடிச்சே கொண்டுருவேன். இன்னைக்கு கிளாஸே கிடையாது, போயா. அங்கிள் செம்ம சூப்பரா கலாச்சிங்க. அங்கிள் சூப்பரா கேட்டிங்க. ஆசம் அங்கிள், வெரி நைஸ். ஹாய் அங்கிள். ஹாய். என்ன அங்கிள், ஃபர்ஸ்ட் டேவே ப்ரொஃபசர் செமையா கலாய்ச்சிட்டீங்க. என்ன ப்ரொஃபசர் சாக் பீஸ் தூக்கி அடிக்கிறாருமா? கேள்வி கேட்டா தப்பா? ஐயோ அங்கிள், இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆனா எப்படி? காலேஜ்னா ப்ரொஃபசர் சாக் தூக்கி அடிப்பாங்க, டஸ்டர் தூக்கி அடிப்பாங்க. நாமளே முதலுக்கு ப்ரொஃபசர்ஸ் மேல சாக் டஸ்டர் தூக்கி அடிக்கலாம். என்னமா சொல்ற? ஆமா அங்கிள், ஒன்னு பண்ணுங்க. முதல்ல நீங்க நம்ம கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல சேர்த்து காசு கட்டுமா? இல்ல அங்கிள், போனை கொடுங்க. இதுதான் வாட்ஸ்அப் குரூப். இதுல ஜாயின் பண்ணி மெசேஜ் பண்ணா எல்லாருக்கும் தெரியும். காலேஜ் வந்து தான் படிக்கணும்னு இல்ல, செல்போன்லயும் நிறைய படிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். உங்க நம்பர் நான் எடுத்துக்கிறேன், குரூப்ல ஜாயின் பண்ணிடுறேன். ஓகேவா? எப்ப வேணாலும் பேசலாமா? எப்ப வேணாலும். பர்சனல் நம்பர் கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். எல்லார்கிட்டயும் பேசலாமா? ஆமா அங்கிள். அப்ப நைட் பூரா பேசலாமா? நைட் ஃபுல்லா பேசலாம். கேர்ள்ஸ் கிட்டலாம் பேசலாமா? அங்கிள் ஏன்பா இந்த வாங்கிக்கங்க. அண்ணனுக்கு குடுக்குற மாதிரியே எனக்கும் கரெக்டா கம்மியா ரேட் போட்டு கொடுக்கணும். என்ன சரிம்மா. என் வண்டி எங்கம்மா? ஏன் உனக்கு காலேஜுக்கு லேட் ஆகுது, சீக்கிரமா போகணும்னு வண்டி வாங்கி கொடுத்தது. இப்ப காலேஜுக்கு யார் போறது? அப்பா. அப்ப அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. பாக்குறேன் இன்னும் என்னென்னலாம் எடுத்துட்டு போறாருன்னு. ஊத்திக்கிச்சு ஊட்டி சூடாச்சு, மாட்டிக்கிச்சு மச்சாங்காத பூட்டா கேசாச்சு. இங்க டெய்லி தமாசு, அத சிரிக்கணும் பார்த்து ஒரு ஸ்மைலி ஓ ஃபேஸ், அது எடுக்குது கிளாஸ். இனி கட்டடிச்சு பிட்டடிச்சு முட்டா முட்டா ஃபைலாச்சு காலேஜ் குமாரு, ஆனா சுமாரு. காலேஜ் குமாரு, ஆனா சுமாரு. அம்மா இங்க கொடு. ஐயோ, இது பாதாம் பால்டா.
அம்மா எப்போ எனக்கு தானே பாதாம் பால், அப்பாக்கு சாதா பால் தானே, மறந்துட்டியா? அது நீ படிக்கும்போது. இப்போவும் படிக்கிற அப்பாவுக்கு தான் பாதாம் பால். உனக்கு வச்சிருக்கேன் சாதா பால், போய் குடி. சாதா பால்? பாதாம் பாலெல்லாம் குடிச்சா அவரால் யூத் ஆக முடியாது. சொல்ல அவருக்கு. ஓ மெசேஜ். அனிதா குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஆமா, நீங்க இப்பதானே காலேஜ் போக ஆரம்பிச்சீங்க. அதே நான் ராத்திரி 11 மணி வரைக்கும் யார் கூட போன்ல பேசிட்டு இருக்கீங்க? ஏய் ஜானு, இன்னைக்கு காலேஜ்ல வந்து கிளாஸ் ரூம் நான் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் அசந்துட்டாங்க. அப்படியே வந்து சூழ்ந்துட்டாங்க. மேக்ஸிமம் கேர்ள்ஸ். என்ன தெரியுமா சொன்னாங்க? அங்கிள், நீ ஒரு புரட்சியாளர், ஒரு சீர்திருத்தவாதி, நேரா வாங்க மரீனா பீச்சுக்கிட்டாங்க. பீச்சா? போராடுறதுக்குமா, சமூக போராளி இல்ல இவரு. பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டுல, எல்லாரோட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துட்டல. 250 மெசேஜ் வந்துருக்கு. இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாத ப்ளீஸ், பதில் அனுப்பணும். கெட் அவுட். உங்களுக்கே இவ்ளோ மெசேஜ் வருதுன்னா அப்போ நம்ம பையனுக்கு எவ்ளோ மெசேஜ் வந்திருக்கும். அவன் ராத்திரி பூரா படிக்காம போன்லயே இருந்திருப்பானோ? அடியே ஜானு, காலேஜ்ல படிக்கிறது கம்மி, அத பத்தி பேசுறது தான் ஜாஸ்தி. டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ட்ரெண்டிங்ல ஓடிட்டு இருக்கேன் நான். ஓ, ஆல் கேர்ள்ஸ். ஐ அம் கேர்ள். ஓ, யூ ஆர் கேர்ள். ஓகே ஓகே. இதே மாதிரி பேசிட்டு பேசிட்டு படிப்பை மட்டும் விட்டுடாதீங்க. அத விட மாட்டேன் நான். பாதாம் மில்க் ட்ரிங்க். ஏன்னா இப்படி உம்முன்னு இருக்க? நான் படிக்கிறப்ப கூட இவ்வளோ டென்ஷன் எல்லாம் வந்துக்கா. ஆனா என் அப்பாவை படிக்க வைக்கிறேன்னு சொன்ன பாரு, அப்பையில இருந்து தான் இந்த டென்ஷனே ஆரம்பிச்சது. என்னாச்சு? இந்த வாட்டர் பில்லு, கரண்ட் பில்லு, பால், பேப்பர், அதை கட்டு இதை கட்டுன்னு உயிரை எடுக்கிறாங்க. என்ன கட்ட சொன்னாங்களா? அதை வேற சொல்லுவாங்களா? அது என்னன்னே தெரியல, எல்லாத்துக்குமே பணம் கேட்குறாங்க. இப்போதான் பணத்தோட வேல்யூ என்னன்னு எனக்கு தெரியுது. இந்த காலேஜ் ஃபீஸ், வீட்டு வாடகை, இதெல்லாம் அக்கௌண்ட்ல வைக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்ல. அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு இது என்ன நம்ம காலேஜ் கேண்டீன் நினைச்சியா? ஏய், என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. அக்கௌண்ட் வைக்கிறதுக்கு இது என்ன காலேஜ் கேண்டீனான்னு கேட்டேன். காலேஜ் கேண்டீன்? ஏண்டா புறம்போக்கு, கேண்டீன் மூடியாச்சுன்னு தெரியும், திறனா எப்படா திறக்கிறது? எல்லாரும் அக்கௌண்ட்டை வச்சு வச்சு கேண்டீனை காலி பண்ணிட்டாங்க. அதுல ஒருத்த மட்டும் நிறைய பேலன்ஸ் வச்சானே, அவன் மட்டும் என் கையில கிடைச்சா கைமா பண்ணிடுவேன். வைடா போன. வணக்கண்ணே. என்ன வட்டி காசு கொடுக்க வந்தியா? இல்லண்ணே. பின்ன அண்ணே அது சொல்லு. அது என்னன்னா, என்னடா? இல்லண்ணே, நீங்க போன்ல யாரையோ கைமா பண்ணிடுவேன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஆள் நான் தானே. அந்த காலேஜ் கேண்டீனை பத்தி டீல் பேச வந்தானே. ஏண்டா என் கேண்டீனை காலி பண்ணிட்டு இப்போ நீயே வந்து என்கிட்ட டீல் பேசுறியா? அண்ணே, அப்ப நான் ஸ்டூடெண்ட், கையில காசு இல்ல, அத கேண்டீன் அக்கௌண்ட் வச்சேன். என்ன காலேஜ் விட்டு டிபார் பண்ணிட்டாங்கண்ணே. நீங்க உங்க காலேஜ் கேண்டீன் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் நல்லா நடத்துவேண்ணே. ஒருத்தர் கூட அக்கௌண்டே வைக்க விட மாட்டேனே. உங்க மேல சத்தியம்ண்ணே. ப்ளீஸ்ண்ணே, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணே. நானும் உன்ன மாதிரி படிப்ப பாதியில விட்டு வந்தான்டா. காலேஜ்லயா? இல்ல, 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது. எப்போ காலேஜ்ல இருந்து நீ டிஸ்மிஸ் ஆனியோ, நீ பின்னால என்ன மாதிரி பெரிய ஆள் ஆயிடுவ. டேய், கேண்டீன் நீ எடுத்து போடா. காலேஜ் குமாரு ஆனா சுமாரு, பக்கத்து பெஞ்ச் பப்பா மஞ்சு தக்கட்டு மிட்டா தாத்தா நெஞ்சு. காலேஜ் குமாரு ஆனா சுமாரு, பக்கத்து பெஞ்ச் பப்பா மஞ்சு தக்கட்டு மிட்டா தாத்தா நெஞ்சு. காலேஜ் குமாரு வேண்டா சுமாரு, காலேஜ் குமாரு ஆலோ சுமாரு. கல்பனா மேடம், சொல்லுங்க மேடம், என்ன வேணும் உங்களுக்கு? இட்லி, வடா, பூரி, தோசை, பிளெயின் தோசை, மசாலா தோசை, கீ தோசை, ஆனியன் தோசை, ஜீரா ரைஸ், கர்ட் ரைஸ், லெமன் ரைஸ், டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் குமார். உங்க அப்பா வீட்ல இருந்து எனக்காக ஸ்பெஷலா சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அதுக்காக தான் வெயிட்டிங். தேங்க் யூ மேடம். மாஸ்டர், என்ன தம்பி? இன்னைக்கே வெளியில ஒரு போர்டு வைக்கிறேன், அவுட் சைட் ஃபுட் நாட் அலௌடுன்னு. இன்னைக்கு என்ன, இப்பவே வச்சிடுறேன். ஏ மம்மி கட்டும் சாப்பாடு, மண்டே மார்னிங் வேக்காடு, 2020 மேட்சுக்கு தான் 40 வந்து நிப்பாரு. வச்சி வேட பாயாத்தான், பப்ஜி ஆடும் ஆயாத்தான், டிக்கு டாக்கு பண்ணி பண்ணி மக்கி போச்சு மூலதான். சோடாவுக்கு சொல்லாம தான் பபுள் வந்தாச்சு, அத திறந்த வாய முடலன்னா கடபுள் உண்டாச்சு. லபாலுக்கு முன்னால நான் ஒய்டு போட்டாச்சு, அந்த வாழ்க்கை கூட அலைஞ்சு திரிஞ்சு யூட்டான்னு தான் போட்டாச்சு. ஓடாத குமாரு ஆடாத சுமாரு, போடாம தானே விட்டு வச்ச அட்டத்தெல்லாம் இப்ப போடு.
காலேஜ் குமாரு ஆனா சுமாரு பக்கத்து பெஞ்சு பப்பா மஞ்சு தக்கத்து மிட்டா தாத்தா நெஞ்சு காலேஜ் குமாரு ஆனா சுமாரு பக்கத்து பெஞ்சு பப்பா மஞ்சு தக்கத்து மிட்டா தாத்தா நெஞ்சு குமாரு ஐயா நான் சீரியஸா பாடம் எடுத்து தூங்கிட்டு இருக்கியா? சார் பசியில மயக்கம் வருது சார். பசிக்குதா? நான் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு உனக்கு பாடம் எடுத்து என்ன சார் பண்றீங்க? நீங்க ஒரு டீச்சர் தானே? ஆமா ஆமா. நீங்க பண்ற டார்ச்சருக்கு அவர் பாவம் வீட்ல சாப்பாடை வச்சுட்டு மறந்துட்டே வந்துட்டார். உங்க வயசு தானே அவருக்கும். டைம்க்கு சாப்பிடணும். இப்போ டைம் என்ன பாருங்க, 1 ஆச்சு. ஐயோ பாவம், அவருக்கு சுகர் வேற இருக்கு. உங்களுக்கும் சுகர் இருக்கா? ஐயோ கொஞ்ச நேரம் நின்னா எறும்பு புத்து கட்டி. ஐயோ அப்ப எதுக்கு நிக்கிறீங்க? உட்காருங்க. சரி உட்காருங்க சார், உட்காருங்க சார், சாப்பிடலாம். அம்மா அவருக்கு முதல்ல வை. எனக்கு போதுமா? இப்ப இந்த நெய் எடுத்து ஊத்த அவருக்கு. தலைவா அப்பளத்தை நொறுக்கி சாப்பிடுங்க, சூப்பரா இருக்கும். சார் நம்ம காரம் ஜாஸ்தி போட்டியா? சார் என்னாச்சு? குமார் நீ ரொம்ப கொடுத்து வச்சவன்பா. எனக்கு கூட ஒரு பொண்டாட்டி இருக்கா. இது வரைக்கும் அவ எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டதே இல்லை. ஒவ்வொரு ஆணோட வெற்றிக்கும் பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்லுவாங்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு புருஷன் பஞ்சாதை நான் இது வரைக்கும் லைஃப்ல பார்த்ததில்லை. நல்லா இருக்கணும்பா. சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க. மாஸ்டர் 3 மணிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க. மொத்தமா 50 டீயாவது ரெடியா இருக்கணும். சரி. ஏய் குமாரா. அம்மா வாமா. எப்பமா? தள்ளு. இதெல்லாம் நான் பண்றேன். நீ விடு. இதெல்லாம் நீ செய்யலாமாடா? இருமா. நான் தானே கேண்டீன் நடத்துறேன். இந்த வேலையெல்லாம் நான் தானே செய்யணும். ஏ குமாரா, நீ நல்லா படிச்சு பெரிய ஆபீசர் ஆகணும்னு நினைச்சா இப்படி வந்து டீ கிளாஸ் கழுவிட்டு இருக்கேடா. ச்சே, பார்க்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குடா. இப்ப எதுக்குமா இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? இந்த வேலையை தானே அப்பா பல வருஷமா பார்த்துட்டு இருந்தாரு. அப்பெல்லாம் உனக்கு கஷ்டம் தெரியலையாமா? தெரியலடா, உண்மையிலேயே தெரியல. பாத்தீங்களா தம்பி, இதான் அம்மாவோட பாசம். பிள்ளைங்க கஷ்டப்பட்டா அம்மாவால தாங்க முடியாது. அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி இப்பதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு உருப்பட ஆரம்பிச்சிருக்காரு. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாமா, எனக்கு முதல்ல கை வைக்கும் போது ஒரு மாதிரியா தான் இருந்துச்சு. ஆனா நம்ம டெய்லி டீ சாப்பிடும்போது யாரோ ஒருத்தங்க அந்த டீ கிளாஸை கழுவி தானே இருக்காங்க. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி செட் ஆயிடுச்சுமா. முக்கியமா சவால் விட்டுருக்காரு உங்க புருஷன் மிஸ்டர் திருக்குமரன். அவரு முன்னாடி நான் நின்னு ஜெயிக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேம்மா. என்னடா குமாரா, நம்ம தலையெழுத்து இப்படி ஆயிடுச்சே. உனக்கு வேற எதுவும் நல்ல வேலை கிடைக்காதா? நீ அதுக்கு போலாமேடா. நல்ல வேலைக்கு தான் போறேம்மா. ஆனா நைட் ஷிஃப்ட். ஐயோ நீயுமா? ஐயோ கபடி கல்பனா, இந்த அக்கவுண்ட்ஸ் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உனக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் என் வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும். அம்மா இந்த நேரத்துல எனக்கு பசிக்கணும், உனக்கு தெரியும்ல. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி பர்கர் ஆர்டர் பண்ணிருக்கேன். அது வர வரைக்கும் நீ காஃபி சாப்பிடு. இந்தா. ஐயோ சுடுதே சூடா இருக்கு. ஐயோ 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 நீ ஷர்ட் கழட்டு. நான் ஹெல்ப் பண்றேன். சூடா இருக்கு. ஐயோ சுடுதே. குமார் நீயா? ஆமா மேடம். வணக்கம் மேடம். தேங்க்ஸ். அப்பா குமாரு திருட்டப்பா. அது இல்லப்பா, பாடத்துல கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதை தீர்த்துக்கலாம் தான் வந்தேன். தீர்த்துக்கிட்டியா? ஏய் அப்பா, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. இப்பவே அம்மா கிட்ட பேசுறேன் இரு. அம்மாட்ட சொல்லாதடா, இது வேற டவுட்டா. டேய் டேய். என்னடா? மா சும்மா சொல்லக்கூடாது. மிஸ்டர் திருக்குமரன் பிரமாதமா படிக்கிறாருமா. பரவாயில்லையே, ரொம்ப சீக்கிரம் டெவலப் ஆயிட்டாருல. அம்மா உன் புருஷன் இங்க அந்த கல்பனா மேடம் வீட்ல சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு ரொம்ப ஃப்ரீயா படிக்கிறாருமா. என்னடா சொல்ற? அம்மா நான் என்னன்னு இரு அவர் தான் ஃபோன் பண்ற, நீ வை. அம்மா ஜானகி, அந்த குமார் பையன் உன்கிட்ட ஏதோ தப்பா சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க. ஆனா சும்மா தான் கேக்குறேன்.
இந்த ஸ்பெஷல் கிளாஸ் டவுட் கிளியர் பண்ணறதுக்கு வேற ஆம்பளை ப்ரொஃபஸரே கிடைக்கலையோ? அவங்க எனக்கு ஃப்ரீயா டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க, அதனால தான் வந்தேனா. ஒரு மண்ணாங்கட்டியும் ஃப்ரீயா வேண்டாம், உடனே ஒழுங்கா வீட்டுக்கு வந்து சேருங்க. சரி 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 சரி. டேய் குமாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள கலகத்தை உண்டாக்கிட்டேடா. ஐயோ, நீ சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. என்ன மார்க் வரும்னே தெரியல. என்ன அங்கிள் ஒரே மூட் அவுட்டா இருக்கீங்க? அங்கிள் பாடுறாரு. என்னாச்சு? அழாதீங்க அங்கிள், எல்லாரும் பாக்குறாங்க. அங்கிள் ப்ளீஸ் டோன்ட் கிரை. அங்கிள் வாட் ஹேப்பன்? ப்ளீஸ் அங்கிள் அழாதீங்க. இல்லம்மா, அக்கவுண்ட்ஸ்ல 39 மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிட்டமா. என்ன அங்கிள், இதுக்கு தானா? இல்லம்மா, அன்னைக்கு ஆண்டி வீட்ல இருந்து சாப்பாடு பண்ணி அனுப்பிச்சா இல்லையா, அத நம்ம ப்ரொஃபசர் KM சாப்பிட்டாரா, அதுல இருந்து அப்பளத்தை ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால 1 மார்க் அதிகமா போட்டு 40 ஆக்கி என்ன பாஸ் பண்ணிட்டாரு. பாரு, அங்க கூட ஜானகி தான் என்ன காப்பாத்திருக்கா. சரி, மத்தவங்கள என்ன மார்க்ஸ் வாங்கிருக்காங்கன்னு தெரியுமா? அந்த காதுல கடுக்கம் போட்டிருக்கானே அந்த ரமேஷ், அவன் 85 மார்க் வாங்கியிருக்கான். அப்புறம் அந்த பேண்ட்டை கிழிச்சுக்கிட்டு குள்ளமா ஒருத்தர் சுத்திட்டு இருக்கானே சந்தோஷன் ஒருத்தன், அவரு 89 மார்க் வாங்கியிருக்காரு. அப்புறம் இந்த போன்ல அடிக்கடி பேசுவல ரீட்டா, அவன் 95 மார்க் வாங்கியிருக்கானாமா. அதான் அங்கிள், நீங்களும் அவங்கள மாதிரி யூத்தா மாறிடுங்க, 100 மார்க்ஸ் வாங்கலாம். அத விட்டுட்டு இந்த மாதிரி கவலைப்பட்டு கண்ணை கசக்கிக்கிட்டு வயசாயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணா மார்க்ஸ் கம்மியா தான் வரும். நாளையில இருந்து உங்க கெட்டப் செட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்றீங்க, காலேஜ் மொத்தமும் கலக்குறீங்க. சரிங்க? சூப்பர், வாங்க. இப்போ பார்ட் டைம் டெய்லர் வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? இந்த மாதிரி ஜீன்ஸ் எப்படி தாறுமாறா கிழிச்சு போட்டாதான் ஃபேஷனா? ஐயா, ஏதோ படிச்சு கிழிக்க போறீங்கன்னு பார்த்தா பேண்ட்டை கிழிச்சிட்டு உட்காந்துருக்கேன். ஏய், நான் காலேஜ்ல ட்ரெண்டிங்ல இருக்கேன்டி, ட்ரெண்டிங்ல. ட்ரெண்ட் மாறினா சரி, நீங்க மாறிடக்கூடாது. வெள்ள முடி பிளாக் ஆச்சு, பிள்ளைங்க வளர்ந்தாச்சு, ஆனாலுமே அப்பாவுக்கு எங்க நினப்புத்தான். பிபி சுகர் வந்தாச்சு, காப்பி டீயும் விட்டாச்சு, பஸ் ஸ்டாப்ல நிக்கும் போது பட்டுன்னு பட்டுன்னு கேராச்சு. மேரேஜுக்கு முன்னாலதான் மனசு பூவாச்சு, அட்ட சந்துல பந்துல சைக்கிளுக்கு புல வயசு போயாச்சு. டீனேஜ் தான் என்டானாலே பொறுப்பு உண்டாச்சு, அத பரீட்சை எழுத நினைக்கும் போது பேனமையும் தீர்ந்தாச்சு. ஓடாத குமாரு ஆடாத சும்மாரு, போட்டாமத்தானே விட்டு இல்லன்னா சொல்ல முடியாது, கொடுங்க. நான் தரேன். யார் பரவாயில்ல, இருக்கட்டும். போ 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 போ, டிப்ஸா வச்சுக்க போ. ரொம்ப தேங்க்ஸ். காலேஜ் குமாரு ஆனா சுமாரு, பக்கத்து பெஞ்சு பப்பா மஞ்சு தக்கட்டு மிட்டா தாத்தா நெஞ்சு. குமாரி குமாரு ஆனா சுமாரு, பக்கத்து பெஞ்சு பப்பா மஞ்சு தக்கட்டு மிட்டா தாத்தா நெஞ்சு. மார்க்கெட்ல ரேட்லாம் இவ்ளோ ஏறிடுச்சு. அண்ணா, எல்லாம் ரெடியா இருக்கா? நாளைக்கு காலேஜ்ல ஃபங்க்ஷன், எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்துட்டேன். பிசினஸ் என்னாச்சுன்னா? என்ன ஆகணும்? நம்ம 2 பேர் கேண்டீனுக்கு ஒரு பூட்டை போட்டுட்டு ஊருக்கு போயிடலாம். எதுக்குண்ணா? எதுக்கா? எல்லாம் உங்க அப்பாவால.
உங்க அப்பா ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை வீட்ல இருந்து கொண்டு வந்து வச்சு எல்லா பசங்களுக்கும் விருந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அத சாப்பிட்டுட்டு பாதி பசங்க கேண்டீனுக்கே வரல. தம்பி, அது என்ன ஸ்பெஷல் ஐட்டம்னு எனக்கு தெரிஞ்சாங்க. நான் இப்பவே பேசுறேன். பேசுங்க. என்னடா கண்ட நேரத்துல எல்லாம் ஃபோன் பண்ணிட்டு ஹலோ ஹலோ. அம்மா, என் பொழப்புல மண்ணள்ளி போறதுக்கே இருக்கியா நீ? என்னடா ஆச்சு? அப்பா நீ கொடுத்து விட்ட சாப்பாடை எல்லாருக்குமே விருந்து வச்சிட்டு இருக்காரு. அதனால கேண்டீனுக்கு யாருமே வரல. பிசினஸ் எல்லாம் லாஸ். ஐயோ, ரொம்ப நாளா யோசிச்சு சமையல் குறிப்பெல்லாம் எடுத்து நானா ஒரு ஐட்டம் பண்ணேன்டா. அதை தான்டா கொடுத்தே. அது அவ்வளவு பெரிய ஹிட் ஆயிடுச்சா? அடச்சி, சந்தோஷப்படாத. முதல்ல அதை எனக்கு சொல்லி கொடு. கேண்டீன்ல நான் அதை பண்றேன். எல்லாருமே இங்க வந்துதான் சாப்பிடணும். அவ்வளவுதானே. நானே அங்க வரேன், அப்புறம் பாரு. சரிம்மா, தேங்க்ஸ். ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. இந்த மாதிரி சாப்பாடு ஹோட்டல்ல கூட கிடைக்காது. ஓ சூப்பர். இந்தம்மா வாங்கிக்க வா. ஓ ஹோல்ட் அப்பளம். Thank you. அப்படி போடு. இப்ப நீங்க எல்லாம் யங்ஸ்டர்ஸ் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கீங்க. உங்களோட போட்டி போடுறது நினைச்சாதான் பயமா No இருக்கு. uncle, you're the best student in our college. அவந்திகா கொஞ்சம் சொல்லி கொடு. Sure uncle, சொல்றேன். So first person nominate. டேய், பெருசுக்கு கெட்டப்ப பாத்தியா? இப்போதான் அக்கவுண்ட்ஸ் ப்ரொஃபசரை மீட் பண்ண. நீங்க செம்மையா இம்ப்ரூவ் ஆயிட்டீங்களாமே. இந்த வாட்டி நீங்க தான் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு எல்லார்கிட்டயும் ஏய் சப்ளையர், இங்க வா. And personal account பாத்தீங்க. சாப்பாடு நல்லா இருக்கா? Debit, the giver Sir, of benefit. smoking not allowed, sir. The receiver of benefit. டேபிள் எல்லாம் இவ்வளவு கலீஜா இருக்கே. ஒழுங்கா க்ளீன் கூட பண்ண மாட்டியா? சாரி சார், இதோ க்ளீன் பண்ணி. சீக்கிரம் பண்ணு. படிப்பு தான் ஒழுங்கா வரல, க்ளீன் பண்ணவும் வராதா? So debit what? என்னடா முறைக்கிற? வா, போய் டீ எடுத்துட்டு வா, போ. என்ன மச்சான், இவனுக்கு என்ன பண்ணாலும் கோவமே வர மாட்டேது. இப்ப வரும் பாரு. என்னடா மச்சான், அப்பா வேலைய பையன் பாக்குறான், பையன் வேலைய அப்பன் பாத்துக்கிட்டு இருக்கான். புரியுற மாதிரி சொல்றா மச்சான். இல்லடா மச்சான், அப்பன் பியூன் வேலை பார்த்துட்டு இப்ப பையன் அந்த வேலைய பாத்துறா. பையன் ரொமான்ஸ் பண்ண பொண்ணு கூட இப்ப அப்பா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கானே. என்னடா இது காம்பினேஷன்? கரெக்டா சொன்னடா. வேற லெவல் காம்பினேஷன். சூப்பர் மச்சான். ஏய், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பொண்ணை பத்தி தப்பா பேசுற. அவ எனக்கு மக மாதிரி. உன்ன மாதிரி முட்டாளுக்கு என்ன புரியும்? ஏய், என்னடா? ஐயோ. ஏய், என் ஒரு பக்கம் தானே பாத்திருக்க. இப்ப என் ட்ரெஸ் மாத்திருக்க. என் கேரக்டரே மாத்த வச்சிடாத. சப்ப. வா, சூப்பர். சார், இந்த காலேஜ்ல படிப்பு மட்டும் தான் சார் சொல்லி கொடுக்குறீங்க. வாழ்க்கையில எப்படி முன்னேறணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், கூட படிக்கிற பொண்ணுகிட்ட எப்படி டீசென்ட்டா நடந்துக்கணும், ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு இந்த பசங்களுக்கு முதல்ல அதை கத்து கொடுங்க சார். அந்த பொண்ணு அவந்திகாவை என்னை அசிங்கமா பேசுறான் சார். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து அவனை கண்டிச்சேன். இது தப்பா சார்? சார், அவன் போய் சொல்றான் சார். அவன் தான் சார் நடிச்சான். ஏய் பாருங்க, என்ன நீ அவரை அவன் இவன்ற? ஐ நோ யூ. நீ பண்ணிருப்ப. இன்னொரு தடவை பண்ண மிஸ்டர் திருக்குமரன், ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் சீரியஸ்லி. நீங்க போங்க. பரவாயில்ல சார், என் பையன் மாதிரி மன்னிச்சு விடுங்க. டேய், லாஸ்ட் டைம் ஐ அம் வார்னிங் யூ. அவுட். சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ். உட்காரு. இந்த மாதிரி டேஸ்டா என் லைஃப்ல இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்லடா. எனக்கு இதே மாதிரி காலேஜ் கேண்டீன் 2 வந்திருக்கு. அதையும் நீயே நடத்திக்கடா. இதே மாதிரி இம்ப்ரூவ் பண்ணி அதையும் நல்லா நடத்தனா. ஆனா டேஸ்ட் மட்டும் இதே மாதிரி இருக்கணும். பண்ணிடலாம் பண்ணிடலாம்.
நண்பா எதிலும் ஜெயிக்கலாம் தெம்பா இங்கு எதுக்குமே ஒரு ஆரம்பம் அது இருக்கணும் நண்பா வா அசத்தலாம் நண்பா பட்டை கலப்பலாம் கொம்பா இந்த வயசுதான் வெறும் எண்ணுடா அதை மறப்போம் வாடா ஜெயிப்போம் ஸ்பீடா வா காலேஜ் அது அழகிய அதிசய வாழ்க்கையை கொடுக்குமடா வாடா வந்து அனுபவிடா டீனேஜ் செய்யும் பல சிறு சிறு தவறுகள் கவிதைகளாகிடுமே அதுவே உன் பாதையை மாற்றிடுமே அகம்புறம் மறைக்காமல் அடடா அரட்டைகள் அடிப்போமே தேநீர் கடை சந்தோஷங்கள் இனி கிடைக்குமா மனமே பகல் இருள் நினைக்காமல் அடடா உளவிட செய்வோமே நண்பன் அவன் புகைப்படம் பல கதை சொல்லும் தினமே கிளம்புடா நண்பா எதிலும் ஜெயிக்கலாம் தெம்பா இங்கு எதுக்குமே ஒரு ஆரம்பம் அது இருக்கணும் நண்பா வா அசத்தலாம் நண்பா பட்டை கலப்பலாம் கொம்பா இந்த வயசுதான் வெறும் எண்ணுடா அதை மறப்போம் வாடா ஜெயிப்போம் ஸ்பீடா வா ரொம்ப பிரமாதமா நிறைய நோட்ஸ் எல்லாம் எழுதிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஜானு இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பாட தலையில ஏறுதுமா. ஆனா மார்க் ஓரளவுக்கு தான் வாங்க முடியுது. பெரிய லெவல்ல என்னால வாங்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பேசாம தம்பிகிட்ட போய் சொல்லிட்டுமா? என்னன்னு? தம்பி உன்னை காலேஜ் ஃபர்ஸ்ட் வர சொன்னது தப்பு. காலேஜில் ஃபர்ஸ்ட் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். என்னால விட்டுறான்னு சொல்லிட்டு. ஐயோ என்னங்க இப்படி சொல்றீங்க? நம்ம பையன் என்னன்னா ஒரு கேண்டீனுக்கு 3 கேண்டீன் போட்டு பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டு இருக்கான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பிசினஸ்மேன் இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு பெரிய படிப்பாளி இருப்பான். நீங்க தீவிரமா படிச்சா நிச்சயமா காலேஜ்ல ஃபர்ஸ்ட் வரலாங்க. அவ்வளவுதானே? நம்பிக்கை தானே வாழ்க்கையே. போய் ஒரு பாதாம் பால் எடுத்துட்டு வா. பரீட்சையா நானான்னு பாத்துருவோம். என்னங்க? தேங்க்யூ. இப்ப படிக்கிற பசங்களாம் என்ன சொல்றாங்கன்னா, பேரண்ட்ஸ் எல்லாம் படின்னு சொல்றதால ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்றாங்க. ஆனா உண்மையிலே என்னன்னா, பெற்றோர்கள் அவங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையும் ஆசையும் அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க தான் செய்யுது. எல்லாராலையும் எப்படி ஃபர்ஸ்ட் வர முடியும்? அப்ப செகண்ட் தேர்ட் எல்லாம் யார் வருவா? நானும் ஆரம்பத்தில் படிக்கும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனா இப்போ ஓரளவுக்கு சுமாரா படிக்கிறேன்னு நினைக்கிறேன். காலேஜ்ல பசங்க அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்வாங்க. ஆனா படிப்புன்னு வரும்போது பசங்களும் சில விஷயங்களை கட் பண்ணிட்டு எப்படியாவது படிக்கணும், அதுக்காக தான் பெத்தவங்க நம்மளை காலேஜுக்கு அனுப்புறாங்க அப்படின்னு உணர்ந்தா அதுவே போதும். வணக்கம். ஈஸ்ட் வெஸ்ட் கல்லூரியில் அதிகமான மாணவர்கள் தங்களின் கல்லூரி படிப்பை படித்து வருகின்றனர். அதே கல்லூரியில் 58 வயதான திருக்குமரன் என்ற நபர் தனது பிகாம் பட்டப்படிப்பை படித்து வருகின்றார். நடுத்தர வர்க்க குடும்பத்தைச் சேர்ந்த உணர்த்தவே என்ன டிவில காட்டுறாங்க வருகிறார். இந்த காலத்து இளைஞர்கள் படிப்பை வெறுத்து பொழுதுபோக்கில் கவனம் செலுத்தும் நிலையில் 58 வயதான இவர் சிறப்பாக தனது கல்லூரி படிப்பை படித்து வருகிறார். சீக்கிரம் இவர் உங்களால காலேஜ் ஃபர்ஸ்ட் வர முடியுமா? கண்டிப்பா முயற்சி பண்றேன். இந்த ஜெனரேஷனோட போட்டி போட போறேன். 90% நல்லா படிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் இருக்கிறார். ஆனா ஒண்ணு, ரிசல்ட் எதுவா இருந்தாலும் என் பொண்டாட்டி சாணைக்கும் என் பையன் குமாரும் நிச்சயமா ஏத்துக்குவாங்க. திருக்குமரன் is very intelligent and committed to the responsibilities given. படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா
எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் படிக்கலாம், அதுக்கு வயசு ஒரு தடை இல்லைன்றதுக்கு திருக்குமரன் மிகச்சிறந்த உதாரணம். நீங்க வேணா பாருங்க, இந்த இயர்ல அங்கிள் தான் ஃபர்ஸ்ட் வர போறாரு. ரொம்ப திணறினாரு. ஆனா நான் பர்சனலா கேர் எடுத்துக்கிட்டேன். நீங்க வேணா பாருங்களேன், இந்த காலேஜில் இந்த வருஷம் அவர் தான் டாப்பா இருப்பார். திருக்குமரன் இஸ் a very good gentleman. ஆனா அவர் பையன் ஒரு யூஸ்லெஸ் வேஸ்ட் ஃப்ராட்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் அவர் இந்த காலேஜுக்கே வந்திருக்காரு. எல்லா குடும்பத்திலயும் ஒரு பொறுக்கி இருப்பான், அதே மாதிரி தான் அவர் குடும்பத்துல அவர் பையன் ஒரு கேடு கெட்ட பொறுக்கி. சார் உண்மையிலே அவன் வேஸ்ட் சார். காலேஜ்ல இந்த வயசுல அவனால படிக்க முடியல, ஆனா அவங்க அப்பா வந்து படிக்கிறார்ல, அவன் தண்டம் எதுக்குமே லாயக்கு இல்லாதவன் சொல்லி அவங்க அப்பாவே நிரூபிக்கிறார் சார். அவன் புத்தி நல்ல புத்தியே கிடையாது சார். படிக்கிறப்ப பேரை மாத்தி எக்ஸாம்ல ஃப்ராடுத்தனம் பண்ணி அவங்க அப்பா அம்மாக்கு பெரிய தலைகுனிவு ஏற்படுத்திட்டான். அவங்க அப்பா மட்டும் இந்த கடைசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாரு, அவனால வெளியில தலை காட்ட முடியாது சார். எதுக்குமே உதவாத பையனை இப்படி தான் சார் அவமானப்படுத்தணும். ஃபைனலி ஃபாதர் தான் சார் ஹீரோ, ஆனா அவர் பையன் ஜீரோ. பாத்தியா மச்சான், இன்டர்வியூ வீடியோ எவ்வளவு வைரல் ஆயிடுச்சுன்னு. எக்ஸாம் எழுதி பாஸ் ஆயிட்டான், அதுக்கப்புறம் அவன் தான் ஹீரோ. அவன் எக்ஸாம் எழுதினா தானடா அவன் ஹீரோ ஆகிறதுக்கு. ஜானகி, நான் பரீட்சை எழுதுறேன், என் பையனை தோக்கடிச்சு பண்ண, அதனால எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஜானகி. ஜானகி, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குமா, என்ன படிச்சு ஜானகி, நான் ஊரை விட்டு போறேன் ஜானகி. ஹலோ அம்மா. குமாரா, உங்க அப்பாவை காணும்டா. இனிமே வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா. லெட்டரா? என்னம்மா சொல்ற? ஐயோ தெரியலையேடா, போனும் ஸ்விட்ச் ஆஃபா இருக்குடா. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடா. சரி சரி, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, ரிலாக்ஸ் ஆறு, நான் பாத்துக்கிறேன். நீ இனி என் நுடகம், நீ போதுமே என் நாட்டில் அழகாகுமே. ஒரு நதியனா என் நெஞ்சம், அது வழியுதே அட கொஞ்சம், நீ என்னை பார்க்கும் நேரமே. தவழ்கிறாய் என் மடியில், அழைக்கிறாய் உன் மொழியில், இந்த இன்பம் இன்னும் வேண்டுமே. நீ சிந்தும் புன்னகை நான் சேர்க்கின்றேன், தினம் இங்கே உன் விழிக்கொண்டு என் வழி பார்க்கின்றேன். நீதான் நீதான் இனி என் வாழ்க்கையடா, உன்னால் எல்லாம் மாறுமே. நீதான் நீதான் இனி என் இதயமடா, பாரம் எல்லாம் போகுமே. வாயா. சார், என்ன கூப்பிடுறீங்களா? உன்னதாயா. நானா? உன்னதாயா கேட்குறேன், என்ன பண்ற? சார், நான் ஊருக்கு போறேன், பஸ்ஸுக்காக நிற்கிறேன். எந்த ஊரு?
ஏயா பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற எந்த ஊருக்கு போறேன்னு கூட தெரியாதா உனக்கு? யோ பேக்கை செக் பண்ணி குடியா சார். இந்த ஸ்பாட்ல கஞ்சா விக்கிறாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா நாங்க இங்க வந்திருக்கோம். ஏயா டீசென்ட்டா வந்து இந்த வேலை பண்ணிட்டு இருக்கியா? சார் கஞ்சா வச்சிருக்கான் சார். ஐயோ சார். என்ன இது? சார் அது எப்படி வந்துச்சு என்ன எனக்கு தெரியாது விளையாடுறியா? சார். சார் சார் என்ன கேஸ் தெரியுமா இது? எப்படி வந்துச்சு தெரியாது. வண்டியில ஏத்தியா? சார் யோ வண்டியில ஏறியா? ஓயா ப்ளீஸ் ப்ளீஸ் சார் 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 நான் எந்த தப்பு பண்ணலையே சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நம்புங்க சார். சார் என்ன சார் கையில விலங்கெல்லாம் போட்டுருக்கீங்க? சார் போலீஸ் ஸ்டேஷன் தானே கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க, எங்க கூட்டிட்டு போறீங்க சார்? டேய் பேசாம உட்காந்துட்டு வரணும். யோ என்கவுண்டர் ஸ்பாட்டுக்கு வண்டி விடு. என்னப்பா இது கடைசி நேரத்துல எக்ஸாமுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டானா? எக்ஸாமுக்கு பயந்து எஸ் ஆயிட்டாப்லையா? சார் என்கவுண்டர் ஸ்பாட் வந்தாச்சு. என்கவுண்டர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. டேய் இறங்கடா கீழ. சார் என்கவுண்டர்லாம் சினிமால ஓட விட்டு சொல்லுவாங்களே அதானே? ஐயோ சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். சார் ப்ளீஸ் சார். யோ வாயா. யோ வாயா நல்லா சார். ஏய் நேரா ஓடு. தம்பி விக்ரம் ஆளுங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏதோ போதை மருந்து கடத்தினேன், என்கவுண்டர்ல சுற்றுவேன்றாங்கப்பா. தம்பி தம்பி வேண்டாம் போகாத தம்பி, வேண்டாப்பா தம்பி. யாரா கைக்கு விலங்க போடுது? நேச்சுரலா இருக்கட்டும் நான் தாங்க போட்டேன். நான் எந்த ரூட்ல வர சொன்னா நீங்க எந்த ரூட்ல வரீங்க? மெயின் ரோட்ல வந்தா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவாங்க, அதனால தாங்க இப்படி வந்தோம். கீ எங்கடா? டேய் கீ குடுறா. அண்ணா பேமெண்ட். அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. நான் எப்படியும் ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டேன், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கவும் மாட்டேன். அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஒரு சின்ன போலீஸ் டிராமா பண்ணேன். எதுக்காகப்பா எங்களை விட்டுட்டு போனேன்? என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படிப்பா மனசு வந்துச்சு? இல்லப்பா அந்த விக்ரம் வந்து நான் ஜெயிச்சா நீ தோத்த மாதிரின்னு சொன்னப்பா. அதுக்காக என்னையும் அம்மாவையும் விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? அப்பா இந்த படிப்புங்கிற விஷயத்துல நான் ஃபீஸ் கட்டுறேன், நீ படின்னு சவால் விட்டு தான் நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா போக போக தான் தெரிஞ்சது ஒருத்தரோட ஒருத்தர் போட்டி போடல, ஒருத்தருக்காக ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழ்ந்திருக்கோம். நீ எப்படிப்பா நம்புன? நீ ஜெயிச்சா நான் தோத்துருவேன்னு நீ எப்படி நம்புன? எத்தனை பேருக்குப்பா இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்பாவை படிக்க வைக்கிறதுக்கு? அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது நீ. இப்ப சொல்றேன்ப்பா, நான் உனக்கு ஃபீஸ் கட்டுறேன், நீ படிச்சு பாஸ் பண்ணாதான் நான் ஜெயிப்பேன். இப்ப நீயே முடிவு பண்ணு, நீ என்ன ஜெயிக்க வைக்க போறியா இல்ல நீயே என்ன தோக்கடிச்சு அவமானப்படுத்த போறியா? இல்லப்பா நீ ஜெயிக்கணும். அப்பா ஜெயிக்கணும். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், ஆனா நான் சொல்றத நீ ஒரே ஒரு வாட்டி கேளுப்பா. சொல்லு கேட்க. போப்பா போய் எக்ஸாம் எழுது. எக்ஸாம் எழுதி நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்ப்பா, நீ ஜெயிக்கணும்ப்பா, அப்பதான் நான் ஜெயிப்பேன்.
அம்மா பேச வேண்டியது அப்புறம் பேசலாம், பரீட்சைக்கு நேரமாச்சு. நான் உங்களுக்காக கோயில் போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கேன். எல்லாமே நல்லாவே நடக்கும். நீ இருக்கும்போது நல்லதுதாம்மா நடக்கும். என்னங்க பரீட்சை நல்லா எழுதுங்க. எங்க போய் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஐயோ என்னாச்சு? மறந்துருச்சா? ஹால் டிக்கெட் மறந்துட்டேன். இது தெரியுமா கையில ரெடியா வச்சிருக்கேன். ஒண்ணுக்கு 2 பேனா வச்சிருக்கேன். நீ என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நல்லபடியா எழுது. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். மேடம் ஹால் டிக்கெட். ஜஸ்ட் லைக் தட். ஓகே. தேங்க் யூ மேடம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம், எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல, அதனால தான் என்னால சாதிக்க முடியலன்னு. அது உண்மைதாங்க. திருக்குமரனும் அதே மாதிரி புலம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆளுதான். ஆனா அவருக்கு அவர் பையன் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சது படிக்கிறதுக்கு. அதை கரெக்டா அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. காலேஜ் போய் படிச்சாரு. ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க்ஸ் எடுத்து பாஸும் பண்ணாரு. படிக்கிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் வயசு ஒரு தடையா இருக்காதுன்னு அவர் நிரூபிச்சிருக்கிறார். அவர் பையன் சிவகுமாரும் சாதாரணமான ஆள் இல்லைங்க. காலேஜை விட்டு டீபார் ஆயிட்டோம், படிப்பு வரலன்னு வீட்டுல உட்காராம அவன் ஃபேஸ் பண்ண பல கஷ்டங்களை அவனுக்கான வாய்ப்பா மாத்திக்கிட்டான். கடுமையா உழைச்சான். சின்ன வயசுலயே சொந்தமா ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சு இப்ப அவனும் ஹோட்டல் பிசினஸ்ல செம்ம பிஸிங்க. கடைசியா திருக்குமரனும் அவர் நினைச்ச மாதிரியே படிச்சு ஆடிட்டர் ஆயிட்டாரு. அப்பாவுக்கும் பையனுக்கும் நடந்த பிரச்சனைகள்ல அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க. கற்றுக்கொள்வது எல்லாமே கல்விதான். நாளை என்பதே நமக்கான வாய்ப்பு தான்.